கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होने पावे। எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? आप लोग में से कितने लोग खुश हैं? நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप लोग आशीष देने पावे। இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். आज हम लोग परमेश्वर के वचन से कुछ बातों को हम लोग देखेंगे। ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும், பொதுவான வாழ்க்கையில் எப்படி வாழணும், நம்முடைய சபைக்குள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டும், हमारा व्यक्तिगत जिंदगी कैसा होना है, पारिवारिक जिंदगी कैसा होना है, कलीसिया में हमारा व्यवहार, हमारी जिंदगी कैसा होना है, उसी के बारे में और कुछ बातों को देखिए। வாழ்க்கை மிக அவசியம். हमारा जिंदगी है वो बहुत बहुमूल्य है। அதாவது நம்ம சாட்சியாக வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தில் ஜனங்கள் நம்மை பார்த்து அநேகர்கள் மனம் திரும்புவதை நாம் காண முடியும். हम लोग एक गवाह के रूप में जिएंगे तब दूसरा लोग हमें देख करके वो लोग मन फिराएंगे। தனிப்பட்ட வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. हमारा जो व्यक्तिगत जिंदगी है वो बहुत बहुत जरूरी है। அதில் சாட்சியை ஜீவிக்கிறது மிக முக்கியமானது. उसमें एक गवाह के रूप में हम लोग जीना एक प्रमुख बात है। வாசிக்கலாம் ஒரு வசனம், அப்போஸ்தலர் 1:8. हम लोग निकालेंगे प्रेरितों की किताब, அப்போஸ்தலர் 1:8. प्रेरितों के काम में है उसका पहला अध्याय का 8वां वचन को हम लोग पढ़ेंगे 1:8। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ्य पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और सामरिया में और पृथ्वी के छोर तक मेरे गवाह होंगे। அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, यहाँ पर लिखा है पवित्र आत्मा जब तुम पर आएगा तब तुम सामर्थ्य पाओगे। நீங்கள் யூதாவிலும் இஸ்ரவேல் தேசத்திலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் சாட்சியாக ஜீவிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். यहाँ पर प्रभु यीशु मसीह ने कहा है कि यरूशलेम और सारे यहूदिया और सामरिया में और पृथ्वी के छोर तक मेरा गवाह होंगे। அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதலாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சியா ஜீவிக்க வேண்டும். जब पवित्र आत्मा हमारा जिंदगी में आते हैं तब हम लोग अपना व्यक्तिगत जिंदगी में एक गवाही बन करके हम लोग जीना। யோவான் 16:13 நாம் வாசிப்போம்னால், हम लोग जब निकालेंगे यूहन्ना का 16 का 13 को हम लोग जब पढ़ते हैं, परंतु जब वो अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वो अपनी ओर से ना कहेगा परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाले बातें तुम्हें बताएगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல ஆவியானவர் தெளிவாக பேசி இருக்கிறார். यहाँ पर लिखा है कि जब पवित्र आत्मा तुम्हारे ऊपर आएगा तब तुम क्या करना है, उसी के बारे में यहाँ पर लिखा है। அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவார். वो है सत्य मार्ग में हमें अगुवाई करेगा। அவர் தேவனுடையவைகளை யாவை சொல்லி அவர் அதாவது தாம் கேள்விப்பட்டவைகளை யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். यहाँ पर लिखा है कि वो अपनी ओर से ना कहे परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बताएगा। நீங்க எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். आप लोग है बपतिस्मा जो पाकर पवित्र आत्मा का अभिषेक जो पाया उन लोगों के ऊपर पवित्र आत्मा है। ஆவியானவர் எல்லாமே நீங்க இங்க வர முடியாது. पवित्र आत्मा बिना आप लोग यहाँ पर नहीं आ सकते हैं। ஆவியானவர் இல்லாம நீங்க வேதத்தை கையில எடுத்து நீங்க ஓபன் பண்ண முடியாது. पवित्र आत्मा बिना है आप है बाइबल को लेकर उसको खोल नहीं सकते हैं। அதாவது உங்களுக்கு ஆவியானவர் இல்லை என்றால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, வேதம் கையில இருக்காது, வருவாங்க எது பார்ப்பாங்க போயிடுவாங்க, அவ்வளவுதான். पवित्र आत्मा जब नहीं रहता है तब वो लोग है नाम मात्र के लिए आएंगे, नाम मात्र के लिए बाइबल को लेंगे, उसमें कोई लगाव रहेगा नहीं। ஆனா ஆவியானவர் எப்போ உங்களுக்குள்ள வந்துட்டாரோ
உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு? வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும், உபவாசமா இருக்கணும், இரவு ஜெபத்தில் இருக்கணும், காணிக்கு நல்லா கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும், இப்படி என்று நல்ல எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு. जब पवित्र आत्मा एक व्यक्ति के अंदर आ जाता है, उनको है एक अगुवाई होता, हम कलीसिया में जाना है, प्रार्थना करना है, वचन को पढ़ना है, वचन अध्ययन करना है, परमेश्वर आज्ञाओं को पालन करना है, हम दान में दसवांश में सब सच्चाई से रहना है, भक्ति के साथ जीना, इसी प्रकार का आगे परमेश्वर वचन में लिखा हुआ बात है, उसको करने के लिए एक अगुवाई अंदर से आने लगेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க வேதத்தை எடுத்து தானாவே வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும், அது குறித்து மற்றவர்கள் சொல்லணும், அதே மற்ற ஆத்மா ஆதாயப்படுத்தணும், இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. जब पवित्र आत्मा आपके अंदर आएंगे, आपके अंदर एक अगुवाई होगा, बाइबल को लेना है, पढ़ना है, अध्ययन करना है, दूसरों को सुसमाचार सुनाना है, इसी प्रकार के एक अगुवाई आपका अंदर अपने आप होने लगेगा। ஆவியானவர் நமக்குள்ள வந்த பிறகு நமக்கு ஒரு பாவம் வந்து ஒரு வெறுப்பா தெரியும். பாவங்கள், சினிமா, கட்டுக்கதைகள், வீணான காரியங்கள், வீணான கிரியைகள், சினிமா பழக்கங்கள், செல்போன் எடுத்துன்னு தேவையில்லாத காரியங்களை பார்க்கவே மாட்டோம். पवित्र आत्मा हमारा अंदर आने के बाद जो व्यर्थ बात है, पाप की बात है, उसको ऊपर एक नफरत आए। सिनेमा देखना और मोबाइल को लेकर के गलत चीजों को देखना और इसी प्रकार के जो बुराई बातों के ऊपर है, जो है उसके बारे में सोचना, ये सारे बातों के ऊपर एक नफरत आए, मतलब गलत बातों के ऊपर एक नफरत आने लगता है। நம்ம ஆவியா நமக்குள்ள இருக்க வந்த பிறகு நம்ம யாராவது தவறா பேசினவரும் பேச முடியாது. அப்படி ஒரு நமக்கு அந்த ஆவியா நமக்கு உணர்த்துகிறவரா இருப்பார். जब एक व्यक्ति के अंदर पवित्र आत्मा रहेंगे, उनको कोई व्यक्ति किसी प्रकार का विरोध में, किसी प्रकार का गलत बातों को बोलेंगे तो भी उनसे बात करने के लिए उनके अंदर कोई अगुवाई रहेगा नहीं, मैंने मन करेगा नहीं। நம்ம யாராவது நம்மளை திட்டாலோ இல்ல நம்ம யாராவது தவறா பேசிட்டாலோ உடனே நமக்கு போய் மன்னிப்பு கேளுங்க என்று அவரை நமக்கு உணர்த்துகிறதை நம்ம பார்க்க முடியும். यदि गलती से हम लोग किसी को कुछ बोल दिए हैं, उनके विरोध में कुछ किया है, तो हमारे अंदर ऐसे एक अगुवाई आएगा कि जाओ जा करके उनसे क्षमा मांगो, उन अपने गलती को मान लो, ऐसे एक अगुवाई होने लगता है। அந்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த வசனங்களை குறித்து தேவனுடைய சபையில வந்து சத்தியத்தை கேட்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது அதை நினைப்பூட்டினே இருப்பார். पवित्र आत्मा जब आपके अंदर रहेंगे, आप कलीसिया में आकर के जो वचन को सुनते हैं, उसी वचन को आपका मन में हरदम उसके बारे में याद दिलाते रहेंगे। அந்த வசனம் கூட வாசிக்கலாம், யோவான் 14:26. उसमें उसी वचन को भी हम लोग पढ़ते हैं, यूहन्ना का 14:26 में हम लोग पढ़ते हैं, परंतु सहायक अर्थात पवित्र आत्मा जिसे पिता मेरे नाम से भेजेगा, वो तुम्हें सब बातें सिखाएगा और जो कुछ मैंने तुमसे कहा है वो सब तुम्हें स्मरण कराएगा। हालेलुया। என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். हमें मेरे नाम से जो पवित्र आत्मा भेजा जाएगा वो सब बातें सिखाएगा और सब बातें तुम्हें स्मरण कराएगा। அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தேற்றவாளன், அவர் பேர் வந்து தேற்றவாளன். அவர் போதிப்பார், முதலாவது போதிக்கிற அந்த சுபாவம் உடையவர் பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा है, वो है सिखाने वाले, वो सहायक है, उनका नाम है सहायक रूप में हम दिया हुआ, वो है सिखाने वाले, கற்றுக் கொடுக்கிறவர் அவர். वो सारे बातों को सिखाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். परमेश्वर का लोग है जो है परमेश्वर की बातों को सीखना बहुत जरूरी है। சங்கீதம் 8:32 நாம் வாசிப்போம்னா, சங்கீதம் 8:32, भजन संगीता 8:32 में हम लोग पढ़ते हैं। भजन संगीता 8:32 32.
32:8 32 का 8 32 का 8 को देखिए 32 का 8 मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में तुझे चलना होगा उसमें तेरी अगुवाई करूंगा। मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा और सम्मति दिया करूंगा। 32 का 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். यहाँ पर पवित्र आत्मा बता रहे हैं, मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में तुझे चलना होगा उसी में तेरी अगुवाई करूंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கற்றுக் கொடுக்கிறவர், இரண்டாவது வழி நடத்துகிறவர், மூன்றாவது நமக்கு கவுன்சிலிங் அதாவது ஆலோசனை கொடுக்கிறவர். देखिए पवित्र आत्मा पहले है वो हमारा सहायक है और दूसरा बात वो सिखाने वाले हैं और तीसरा है वो सम्मति देने वाले मतलब सलाह देने वाले। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ளாம நமக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுப்பாரு, போதிப்பாரு. அதுக்கு பிறகு நம்ம தவறும் போதோ இல்ல நம்ம வழி நடத்தும் போது அவர் சரியான வழியில நடத்துகிற போது நம்ம தவறும் போது கூட நமக்கு ஆலோசனை கொடுத்து சரியான வழியில அனுப்புகிறவர். पहले वो सिखाते हैं सिखाने के बाद यदि हम लोग है मार्ग को रास्ता को हम लोग छोड़ करके गलत मार्ग पर यदि जाएंगे तो वो हमें सलाह देते हैं। पहले सिखा करके फिर हमें सलाह देते हैं, जिस मार्ग में चलना है उसी मार्ग में चलने के लिए वो हमें सम्मति देते हैं, அப்ப सलाह देते हैं। சரியான ஒரு பாதையிலே அவர் வழி நடத்துகிறார். तो वो ऐसा ही वो सही मार्ग पर हमें चला देते हैं। எப்படின்னா இந்த உலகத்திலே நம்ம எப்படி வாழணும், ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு 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 வாலிபன் அவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சரியான வழியை கிறிஸ்து இயேசு மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். पवित्र आत्मा है एक बच्चा कैसे रखना, एक जवान किस रीति से चलना है, एक पति कैसे जीना है, एक पत्नी कैसे रखना है, ऐसे सबको है अपने अपने मार्ग पर सही ढंग से चलने के लिए पवित्र आत्मा उनको सिखाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இங்க தாயாவா இருக்கிறீங்க, சிலர் வந்து இங்கே மகனா இருக்கிறீங்க, சிலர் வந்து தகப்பனா இருக்கலாம், சிலர் வந்து வாலிபனா இருக்கலாம், சிலர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், சிலர் வந்து ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் வழி நடத்துகிறவர் ஆவியானவர். कुछ लोग है जवान लोग का रूप में है, कुछ लोग है माँ पिताजी के रूप में है, कुछ लोग बेटा बेटी के रूप में है, कुछ लोग है काम करने वाले लोग कोई कंपनी वगैरह में काम करने वाला लोग का रूप में है। कोई भी हो सभी को सिखा कर अगुवाई करने वाले पवित्र आत्मा। அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவி எடுத்துக்கொள்ள ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்களா, ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. மனைவி எப்படி இருக்கிறன்ட்டு வசனம் என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். एक पत्नी उनका जिंदगी कैसा होना चाहिए उसी के बारे में हम लोग जो वचन में நீதிமொழிகள் 14:1. नीति वचन 14 का 1 हम लोग वहां पर पढ़ेंगे तो वहां पर लिखा एक पत्नी किस रीति से चलना है। हर बुद्धिमान स्त्री अपने घर को बनाती है पर मूढ़ स्त्री उसको अपने ही हाथ से ढा देती है। नीति वचन 14 का 1 हर बुद्धिमान स्त्री अपने घर को बनाती है पर मूढ़ स्त्री उसको अपने ही हाथों से ढा देती है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லப்பட்டது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். यहाँ पर लिखा बुद्धिमान स्त्री अपने घर को बनाती है। இப்போ புத்தி இருந்தாதான் அந்த வீட்டை கட்ட முடியும். तो बुद्धि रहेगा तबे घर को बना सकते हैं। அந்த மனைவியானவள் தன் கணவரிடத்தில் எப்படி பேசணும், பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசணும், கணவனுடைய உள்ளத்தை அறிந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அதை சரியா செய்வாங்க, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு அதை அறிந்து அதை கரெக்டாக செய்வாங்க. அவர்களை குடும்பமா வீடை வந்து அழகா ஒரு பர்வத்தை போல கட்டி நிறைவேற்றுவார்கள். जो बुद्धिमान स्त्री है वो बुद्धि से काम करती है, पति के बारे में जान लेती है, पति के मन को जानकर पति कैसे चाहते हैं, उनका मन क्या चाहता है उसी बात को जानकर उसी रीति से उनके साथ व्यवहार करती है। बच्चों का इच्छा क्या है, बच्चों का मन क्या चाहता है
उसी बात को जानकर बच्चों के साथ वैसे बर्ताव करती है। वो बुद्धि से काम करती है, सारे बात को समझ कर उसी के अनुसार घर को संभालती है। इसलिए घर है एक स्वर्ग का समान बन जाता है। அப்படி அல்லேலூயா. அப்படி புத்தி இல்லை அப்படின்னு மனைவிக்கு இல்லைன்னா நீ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நீதிமொழி 21:9 வாசித்து பாருங்க. नीति वचन का 21 का 9. 9 को सुनो। इधर इसको हटा के इधर इसको हटा के रख दे और शायद उधर भी एक हटा। हाँ, வாசிக்கலாம். 21:9. मिला है ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி இருப்பாங்க? 21 नीति वचन 21 का 9। लंबे चौड़े घर में झगड़ालू पत्नी के संग रहने से छत के कोने पर रहना उत्तम है। नीति वचन 21 का 9। அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கணும், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம் என்று கணவர் சொல்கிறார் அவங்க வீட்டுக்காரர். देखिए यहाँ पर लिखा है कि लंबे चौड़े घर में झगड़ालू पत्नी के संग रहने से छत के कोने पर रहना, छत के एक कोने पर रहना उत्तम है। ऐसे उसी एक पति है अपना पत्नी के बारे में बताते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ எப்போ பார்த்தீங்கன்னா ஓயாம எப்பவே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதனா பேசினே இருப்பாங்க. ये है वो पत्नी है, वो स्त्री क्या करते रहते हैं, हर दम लड़ते रहती है। அவங்க வீட்டார வீட்டில் வைக்கிறதே இல்லை, उनका पति को घर में रहने के लिए देती ही नहीं है। ஏதாவது பேசினே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. हर बात में कुछ ना कुछ बोल करके लड़ते रहती है। அதனால கணவன் என்ன சொல்றாரு, இந்த வீட்டில் இருக்கிறதுக்காண்டி எங்கன்னா மூலையில் போய் மேலே போய் மூலையில் இருந்து தங்கி இருப்பதே நல்லதுன்னு சொல்றாரு. पति क्या बोलता है, इसी घर में रहने से छत में जाकर कोई कोना में बैठे रहना अच्छा है। அதே இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம், அது 21:19. उसी 21 का 19 को भी हम लोग पढ़ते हैं। झगड़ालू और छिड़ने वाले पत्नी के संग रहने से जंगल में रहना उत्तम है। பாருங்க, ஒரு சண்டை போடுற ஸ்திரீ அதாவது மனைவி இருந்தாங்கன்னா உடனே கணவர் என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னாரு வீட்டு மேலே இருக்கிறது நல்லதுன்னாரு, இப்போ என்ன சொல்றாருன்னா எங்காவது காட்டிலே போய் நான் இருக்கிறது நல்லதுன்னுவார். देखिए यहाँ पर लिखा है कि एक स्त्री है झगड़ालू और है छिड़ने वाली रहती है, तो उसी पति क्या बोलते हैं, झगड़ालू और छिड़ने वाले पत्नी के संग रहने से हम कहीं भी जाकर एक जंगल में रहेंगे तो अच्छा है। இது ஏன் அல்லேலூயா. இதே எழுதி இருக்கிறாருன்னா சாலமோனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. इसका लिखने वाला है उनका जो है अनुभव को बता लिखे। சாலமோனுக்கு நிறைய மனைவி இருந்ததுனால அவங்களுடைய நிலைமை எப்படிலாம் அவனுக்கு வந்து தாக்கம் பிடிச்சிருந்தா அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. सालामोन है अपना पत्नी से कैसे कैसे उनके साथ समस्या हुआ, इसलिए सब अपना अनुभव से सब लिख करके रखे हैं। ஏன் அப்படின்னா ரிசல்ட் மனைவிகள் சில இடத்துல வந்து ரொம்ப ரோதனை கொடுக்கிறவங்களா இருப்பாங்க கணவருக்கு. कुछ घर में क्या होता है, पत्नी है हरदम पति को तंग करते रहती है। ஏன்னா அவனுக்கு புத்தி இல்லாத இருக்கிறான். कारण क्या है, वो पत्नी है वो समझदार नहीं रहने से। தேவனுடைய புத்தி அவனுக்குள்ள இருக்குன்னு தான் ஆண்டவர் சொன்னார். और परमेश्वर का बुद्धि और समझ उनका अंदर होना चाहिए। அந்த அந்த புத்தி இருந்தா தான் அந்த குடும்பத்தை அவன் நடத்த முடியும்னு சொல்றாங்க. तो परमेश्वर बोल रहे हैं उनके अंदर बुद्धि रखेगा तब वो अपने घर को सही ढंग से संभाल सकती है, वो चला सकती है। அந்த ஸ்திரீ வந்து புத்தியோடும் நல்ல குணசாலியா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு வேதம் என்ன சொல்றதுன்னா, சங்கீத அந்த நீதிமொழி 31 நீங்கள் வாசிக்கலாம். 31-31 வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 31 के 21 में लिखा है। नीति वचन 21 का 31 में एक 10 வாசிக்கலாம். 10 வாசிக்கலாம். एक स्त्री है, पहले 10वां वचन में हम लोग पढ़ेंगे। एक स्त्री अच्छी रहेगी तो उनका स्वभाव कैसे रहेगा, उसी के बारे में यहाँ पर लिखा है 10वां वचन में। भली पत्नी कौन पा सकता है, क्योंकि उसका मूल्य मूंगों से भी बहुत अधिक है। उसके पति के मन में उसके प्रति विश्वास है। हालेलुया. அல்லேலூயா. और है 21 को भी पढ़ेंगे। उसके हाथों के परिश्रम का फल उसे दो और उसके कार्यों से सभा में उसकी प्रशंसा होगी। हालेलुया. அல்லேலூயா. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்ததா இருந்ததா.
यहाँ पर लिखा है कि उसका मूल्य है मूंगों से भी अधिक है। முத்து நீங்க பார்த்திருப்பீங்க, அது கடல்ல உள்ள சிப்பில இருந்தா எடுப்பாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க. तो मूंगों को आप देखे होंगे वो है अ, समुद्र से उसको निकालते हैं। समुद्र से नीचे से अंदर जा करके गहराई से आग को उधर से निकाल कर लेकर आते हैं. அவ்வளவு விலையேற பெற்றதா அந்த முத்து. वो है जो ये मूंगो है वो है बहुत बहुमूल्य है। அந்த முத்தை காட்டிலும் அந்த குணசாலிய ஸ்திரீ விலையேற பெற்றது ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். तो यहाँ पर परमेश्वर लिखे हैं उसी से भी ज्यादा बहुमूल्य होता है बुद्धिमान पत्नी। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று நான் சொல்றேன். यहाँ पर लिखा भली पत्नी को कौन पा सकता। இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் போது அதே நீங்கள் நீதிமொழி 12:4 வாசிக்கும் போது यहाँ पर और नीति वचन का 12 का 4 में लिखा है भली स्त्री अपने पति का मुकुट है परंतु जो लज्जा के काम करती वो मानो उसकी हड्डियों को सड़ने का कारण होती है। அல்லேலூயா. हालेलुया। இந்த குணசாலிய ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். यहाँ पर लिखा भली स्त्री अपने पति का मुकुट है। புருஷர்களுக்கு அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்குது, நீங்க நல்லா தெளிவா பார்த்தீங்கன்னா தன் புருஷனுக்கு கிரீடம். यहाँ पर देखिए लिखा आप लोग ध्यान से देंगे तो वो अपना पति का मुकुट है। அங்க வாசித்த சங்கீத நீதிமொழி 31ல முத்துகளை காட்டிலும் வெளியேறி பெற்றவர். वहां पर हम लोग देखें तो मूंगों से भी उसका मूल्य अधिक है। அவங்க நற்குணசாலியா இருக்கிறாங்க. वो है भली स्त्री है। இங்கே நற்குணசாலியா தான் போட்டிருக்கிறது. यहाँ पर भी उसी के वैसा ही लिखा है। அதே நற்குணசாலி இல்லை என்றால் அந்த புருஷனுக்கு லட்சியம் உண்டாக்குற எலும்பு உருகிலை போல மாறுவாங்க. वो है यदि भली स्त्री नहीं है तो वो कैसे बन जाती है अपना पुरुष को अपना पति को लज्जा के कारण बन जाती है और उसकी हड्डियों की सड़ने का कारण हो जाती है। சில நேரத்தில் புருஷர்கள் தீவி நோய் பிடிச்சி மாறிடுவாங்க. कभी कभी है जो है पुरुष है उन लोगों का शरीर में टीबी रोग आ जाता है। அது ஏன் வருதுன்னா அந்த மனைவி பண்ற லட்சை. यहाँ पर लिखा वो क्यों आता है वो अपना जो पत्नी है जो करती है उतना तंग करने से। எந்த ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, அங்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் சொல்லிடுவாங்க ஃபோன் பண்ணி, என் வீட்டுக்காரர் சரி கிடையாது சரி கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. और कुछ भी बात है तो सभी जगह पर शिकायत करती है मेरा पति है सही नहीं है, मेरा पति है वो इधर वो जाता उधर जाता कुछ काम नहीं करता, ऐसे हरदम कुछ ना कुछ शिकायत करते रहती है। நீங்க சொல்லிட்டு வீட்டில் இருந்துருவீங்க, அவர் தெருவில் வரும்போது அந்த வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, உங்க மனைவி இது மாதிரி உன்னை குறித்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. तो आप बोल करके घर में रहेगी लेकिन आपका पति जब बाहर जाएंगे सभी लोग उनसे पूछना शुरू करेंगे இது மாதிரி உங்க மனைவி ஆனவள் இப்படி உன்னை பற்றி சொன்னாங்க, தவறா சொன்னாங்க சொல்லி விட்டுருவாங்க. तो सभी लोग बोलेंगे तुम्हारा पत्नी ऐसे बोल रही है, तुम्हारा पत्नी तुम्हारा बारे में ऐसे बोल रहे हैं, ऐसे सभी लोग उसको शिकायत करेंगे। அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், குணசாலி ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? इसलिए परमेश्वर बोल रहे हैं कि बुद्धिमान स्त्री को कौन पा सकता, बुद्धिमान पत्नी को कौन पा सकता। இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். बुद्धिमान स्त्री अपना घर को बनाती है। அது எப்படி பண்றான்னா அது ஜபத்தினால் அந்த வீட்டை கட்டி எடுக்குமா. और कैसे वो अपने घर को बनाती है, प्रार्थना के द्वारा अपने घर को बनाती है। எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அது பிள்ளைகள் ப்ராப்ளம் இருக்கலாம், அது கணவனுடைய ப்ராப்ளம் இருக்கலாம், அது தேசத்துடைய ப்ராப்ளம் இருக்கலாம், அது தன்னுடைய உறவினருடைய ப்ராப்ளம் இருக்கலாம், தன்னுடைய மாமியாருடைய குடும்பத்துடைய ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய கணவரோடு பிறந்த சகோதரருடைய ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை உங்க கணவரோடு பிறந்த சகோதரிகளுடைய ப்ராப்ளமும் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குணசாலியா ஸ்திரீ, அந்த புத்தியுள்ள ஸ்திரீ அது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசுவிடத்துல விண்ணப்பம் மூலமாக தெரியுமா. वो स्त्री कैसे करती है, जो घर का समस्या हो या पति की समस्या हो या सास का समस्या हो या है पति के परिवार का जो भाई हो बहन हो उनके परिवार के लोगों का समस्या हो जो है या बाहर का समस्या हो, कोई भी समस्या हो उसको क्या करती है वो प्रार्थना के द्वारा परमेश्वर के पास पहुंचाती है। सारी बातों को अपना जो प्रार्थना में रखे,
प्रार्थना करके उसी घर को है परमेश्वर की सहायता से वो बना देती है। அவங்க யார் இடத்துல சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் மட்டும் தான் தெரிவிப்பாங்க. वो किसी से नहीं बोलती है, लेकिन सारे बातों को परमेश्वर से बोलती है। அப்போ அந்த கணவர் சொல்வாரு மனைவியை பார்த்து, அங்கே ரூத் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். तब वो है वो पति क्या बोलते हैं रूत के किताब में, हम लोग वहां पर पढ़ेंगे तो 3 का 11 रूत का अध्याय 3 11वां 3:11 है रूत के किताब है। पढ़ेंगे रूत है 3 उसके 3:11 को हाँ अब हे मेरी बेटी मत डर, जो कुछ तू कहेगी मैं तुझसे करूंगा, क्योंकि मेरे नगर के सब लोग जानते हैं कि तू भली स्त्री है। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டிய எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரெல்லாம் அறிவார்கள். आमीन। अब तू भली स्त्री करके सारे जगह के लोग जानेंगे। அவன் புருஷன் சொல்றாரு, மனைவியே நீ பயப்படாதே. वहां पर उनका पति बोल रहे हैं तुम मत डर, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். तुमको जो कुछ जरूरत है सारे बातों को मैं करूंगा। நீ குணசாலி என்று இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. सभी लोग बोलने लगेंगे कि तुम भली स्त्री है। உங்க சொந்த பந்தத்துல எங்க சொந்த பந்தத்துல சொல்லுவாங்க, நீ குணசாலி ஸ்திரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. सारे जो है जो सभी जो रिश्तेदार लोग बोलेंगे तुम है भली स्त्री है। எப்படி ஒரு புருஷன் எப்படி மனைவியை நேசிக்கிறாரோ அதே நேசம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய மணவாட்டியின் மேல் நேசமா இருக்கிறார். जैसे एक पति पत्नी से प्रेम करता वैसा ही हमारा जो प्रभु यीशु मसीह है जो दुल्हा है वो दुल्हन से प्रेम करते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் இயேசு சொல்வார். நம்ம சபையில நம்ம ஒரு மணவாட்டிகளா இருக்க வேண்டியது ஆண்டவர் சித்தம். प्रभु यीशु मसीह यही चाहते हैं कि प्रभु यीशु मसीह दुल्हा के रूप में है, कलीसिया है दुल्हन के रूप में। எப்படி ஒரு மனைவி குணசாலியாக, புத்திசாலியாக, தேவனுக்கு பயந்த ஸ்திரியாக, கர்த்தருக்கு பயந்த ஸ்திரியாக, எப்போது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஸ்திரியாக காணப்பட்டால், அதே சபையில இருக்கிற ஒவ்வொரு மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு எல்லாவற்றையும் பயந்து குணசாலியாக, நற்குணசாலியாக, புத்திசாலியாக நீ என் சமூகத்துல எப்போது என்னை நோக்கி பாருன்னு சொல்லுங்க. इसी प्रकार जैसे पति अपना पत्नी से कहते वैसा ही प्रभु यीशु मसीह भी कलीसिया को देख करके कहते हैं। तो कलीसिया है एक दुल्हन का समान है। जब एक कलीसिया में एक व्यक्ति वो है परमेश्वर का भय मानकर जब पवित्र जीवन बिताएंगे, प्रार्थना करेंगे, वचन को पढ़ेंगे, परमेश्वर का आज्ञाओं को पालन करेंगे, तो परमेश्वर से प्रेम रखेंगे, तब जो है परमेश्वर को भय मानकर परमेश्वर अधीन में रहने के समय, भक्ति के साथ रहने के समय प्रभु यीशु मसीह भी कलीसिया को देख करके, कलीसिया के एक एक व्यक्ति को देख करके बोलेंगे तू प्रिय है, तू भली व्यक्ति है। ऐसे यीशु मसीह भी हमारे बारे में बोलेंगे। அங்கே हालेलुया। அல்லேலூயா. அங்கே நீங்கள் வாசிக்கலாம், எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கிறது, 5ஆம் அதிகாரம் 24 25 வாசிக்கலாம். हम लोग पढ़ेंगे इफिसियों में, हम लोग पढ़ते हैं 5वां अध्याय का 24 और 25 है। पर जैसे कलीसिया मसीह के अधीन है वैसा ही पत्नियां भी हर बात में अपने अपने पति के अधीन रहे। हे पतियों अपनी अपनी पत्नी से प्रेम रखो, जैसे मसीह ने भी कलीसिया से प्रेम करके अपने आप को उसके लिए दे दिए। அல்லேலூயா. हालेलुया। அங்கே 24 ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். यहाँ पर लिखा है कि जैसे कलीसिया मसीह के अधीन है वैसा ही पत्नियां भी हर बात में अपने अपने पति के अधीन रहे। हे पतियों
अपनी अपनी पत्नी से प्रेम रखो जैसा मसीह ने भी कलीसिया से प्रेम करके अपने आप को उसके लिए दे दिया है। அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். पुरुष है पत्नी से प्रेम रखना। அன்பு என்றால் அது கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும். प्रेम है वो क्रिया के द्वारा प्रकट होना। கிரி என்றால் அது வாழ்க்கை முறையில கொண்டு வர வேண்டும். क्रिया का मतलब है कि रोजाना जिंदगी में उसको लेके आना। மனைவியை நேசிக்கிறதுல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து முடிக்க வேண்டும். पत्नी से प्रेम करना, पत्नी के लिए जो है जरूरत है सारे बातों को पूरा करने में ध्यान देना। எல்லாருக்கும் புரியுதுகிறதா நான் சொல்றது? आप लोग इस बातों को समझ पा रहे हैं? समझ रहे हैं? ठीक। புருஷர்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். जैसे पुरुष है पत्नी से प्रेम करते वैसा ही यीशु मसीह कलीसिया से प्रेम किए, प्रेम रखे। அன்பு இல்லாம எதையும் செயல்படுத்தவே முடியாது. प्रेम बिना प्रेम कुछ भी कर नहीं पाएंगे। கொலோசி 3:19 ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுகிறார். कोलोसियों का पत्री में 3:19 3:19 पढ़ेंगे। कोलोसियों का 3:19 हे पत्नियों, अपनी अपनी पत्नी से प्रेम रखो और उनसे कठोरता न करो। அல்லேலூயா. அவங்க சொல்ல புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். आमीन। और एक बार पढ़ेंगे उस वचन को। हे पतियों, अपनी अपनी पत्नी से प्रेम रखो और उनसे कठोरता न करो। புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். यहाँ पर लिखा है ईश्वर के बारे में यहाँ पर लिखा है कि अपना पत्नी से प्रेम रखना है। அதே நீங்கள் எபேசியர் 5:28 வாசிக்கும் போது इसी बात को एफिसियों का पत्री में 5वां अध्याय में 28वां वचन में हम लोग जो पढ़ते हैं 28 में इसी प्रकार उचित है कि पति अपने अपने पत्नी से अपने देह के समान प्रेम रखे। जो अपनी पत्नी से प्रेम रखता है वो अपने आप से प्रेम रखता है। அல்லேலூயா. हालेलुया। அங்கே 5:28 புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்போ எப்படி அன்பு கூறணும்? சொந்த சரீரமாக அன்பு கூறுகிறான். तो पति कैसे प्रेम करते हैं? पत्नी से अपना देह समझ करके प्रेम करना। அதாவது மனைவிய அடிச்சா அந்த அடி அவங்க மேல விழுறதுக்கு முன்னாடி யார் மேல விழுதுன்னா அந்த புருஷன் மேலதான் விழுது. पत्नी को जब मारता है तो पत्नी के ऊपर जो मार लगने से पहले वो पति के ऊपर ही मार लगता है। ஏன்னா அது புருஷனுடைய சரீரமாகவே இருக்கிறது. कारण क्या है? वो पत्नी का शरीर है, वो पति का शरीर है। அதான் ஆதியாக 2:21 நான் வாசிக்கிறோம். ஆதாமுடைய விலா எலும்பினால்தான் அந்த ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். मतलब उत्पत्ति की किताब में 2 अध्याय में पढ़ते हैं आदम का शरीर से ही उसका पसली का जो हड्डी है उसी से ही परमेश्वर स्त्री को उत्पन्न किए, सृष्टि किए। அதனால ஒரே சரீரமாக அவங்க காணப்படுகிறார். इसलिए वे दोनों एक तन हो जाते हैं। அது 1 பேதுரு 3:7 நான் வாசிக்கும் போது 1 பேதுரு 3:7 पहला पत्रस 3:7 को हम लोग पढ़ेंगे। इनका 7 वैसा ही हे पत्नियों तुम भी बुद्धिमानी से पत्नियों का साथ जीवन निर्वाह करो और स्त्री को निर्बल पात्र जानकर उसका आदर करो, यह समझ कर कि हम दोनों जीवन के वरदान के वारिस हैं, जिससे तुम्हारी प्रार्थनाएं रुक ना जाए। அல்லேலூயா. அல்லேலூயா. மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்னு சொல்லப்படுது. यहाँ पर लिखा है कि पत्नी है निर्मल
निर्बल पात्र है। உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு அங்கே மிக ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. यहाँ पर लिखा है कि तुम्हारा प्रार्थना में रुकावट ना आना है, பலவீனம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது इसलिए बड़ी सावधानी के साथ रखना है। ஏதாவது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா இது குறித்து யாருக்கும் சொல்லாது சொன்னா உடனே சொல்லிடுவாங்க அந்த பலவீனம். और निर्बल पात्र मतलब इसी के इस बात को किसी से तुम बोलना नहीं है, ऐसे बोलेंगे तो सभी लोग से बताती है। அவங்களால அது மனதில் வைக்கவே முடியாது. वो कोई भी बातों को जल्दी मन में रख नहीं पाती है। அல்லேலூயா. Hallelujah. கொஞ்ச நேரம் கூட ஒரு மணி நேரம் அவங்க மனசுல இருக்காது. कोई भी बातें 1 घंटा भी मन में रख नहीं पाता, உடனே அதை மற்றவங்க என்ன பண்ணிடணும் சொல்லிடுவாங்க. உடனே டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. और तुरंत तुरंत है वही बात दूसरों को बताती है। அதனாலதான் மனைவியிடத்திலே கணவர்கள் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इसलिए पति है, पत्नी से सावधान भी रखना है। சில கணவர்கள் வந்து என்ன மனைவிக்கு சொல்றோமோ அதை தான் சொல்லுவாங்க. தேவையில்லாத சொல்லிட்டா அது டேஞ்சரா மாறிடும். इसलिए कुछ लोग है पत्नी से जो बोलना वही बात ही बोलते हैं। यदि सभी बातें बोलेंगे तो उससे ज्यादा खतरा भी आ जाता है। இல்லைன்னா மனைவி கேட்பாங்க அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்க கேட்பாங்க. और पत्नी है छोड़ती नहीं है, सारे बातें क्या है सब है बोलिए, ऐसे तंग करती है। ஆனா அது சொல்லும் போது அது பெரிய புரளியை உண்டாக்கிடும். यदि वो बोलेगा तो उसी से बड़ा समस्या आ जाता है। அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மனைவியானவர் பலவீன பாண்டம். इसलिए यहाँ पर लिखा है कि पत्नी है निर्बल पात्र है। அது எப்படி என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 2:7 उत्पत्ति का 2:7 का हम लोग पढ़ेंगे। उत्पत्ति का 2:7। तब यहोवा परमेश्वर ने आदम को भूमि की मिट्टी से रचा और उनके नथनों में जीवन का श्वास फूंक दिया और आदम जीवित प्राणी बन गया। அல்லேலூயா. Hallelujah. அங்கே ஆதாமை தேவன் உண்டாக்கும் போது மண்ணை பிசைந்து அந்த மண்ணிலே ஆதாமியுடைய சரீரத்தை உருவாக்கி அதுக்குள்ள ஜீவ சுவாசத்தை நாசில ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாக மாறினான். वहां पर मिट्टी से आदम को बनाकर उसके नथनों में जीवन का श्वास को फूंक दिया, तब वो जीवित प्राणी बन गया। அல்லேலூயா. Hallelujah. இதுல வந்து என்ன தெரிகிறது என்றால் தேவனுடைய ஆவி நேரடியாக ஆதாமுக்குள் நுழைந்தது. इसी से क्या हम समझ सकते हैं, जो परमेश्वर का आत्मा है सीधे आदम का शरीर में प्रवेश किया। அல்லேலூயா. Hallelujah. ஏவாளை எப்படி உண்டாக்கினார் என்றால் அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது हवा को कैसे सृष्टि किया है उसका उसी अध्याय में 21वां वचन में हम लोग जब पढ़ते हैं, तब यहोवा परमेश्वर ने आदम को भारी नींद में डाल दिया और जब वो सो गया तब उसने उसकी एक पसली निकालकर उसकी जगह में मांस भर दिया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஏவாளை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார் என்றால் ஆதாமுடைய 216 எலும்புகளுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். तो आदम को कैसे बनाए परमेश्वर, हवा को कैसे बनाए? आदम का शरीर में जो है हड्डी है, उसी में से एक हड्डी को निकाल कर परमेश्वर हवा को सृष्टि की है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு எலும்பினாலே ஒரு மனைவியை உண்டாக்கினார். एक हड्डी से एक पत्नी को, एक स्त्री को बनाए। அதாவது ஆதாமுடைய எலும்பிலிருந்து தான் உண்டாக்கினார். मतलब आदम का हड्डी से स्त्री को बनाए। ஆதாமுக்கு அந்த எலும்பு எடுக்கும் போது கூட ஆதாமுக்கே தெரியாது, அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் நித்ரையா. वो हड्डी के जब परमेश्वर निकाले उसी समय में आदम भी उसी को नहीं जाना, वो सोया हुआ था। ஒரு எலும்புல எடுத்த மனைவியும் நேரடியாக தேவனுடைய ஆவி மனுஷனுக்கு கொடுத்ததையும் எதுல மிக சக்தி அதிகமா இருக்கும்? देखिए सीधे परमेश्वर का आत्मा एक शरीर में प्रवेश कर रहा है और एक शरीर से एक हड्डी निकालकर उसी से एक व्यक्ति बनाया जा रहा है। तो दोनों देखेंगे तो दोनों में से कौन है ताकत वाला बनेगा? बोलिए। हाँ, जो है அல்லேலூயா. அதனாலதான் ஆதாம் பலமுள்ளவன்,
யோவான் பலவீனம் உள்ளவன் பேதுரு எழுதுறார். इसलिए ही पतरस लिख रहे हैं कि आदम है वो बलवान है, ताकत वाला है, लेकिन हवा है वो कमजोर है, निर्बल है। அல்லேலூயா. Hallelujah. இந்த கனியை புசிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அங்கே ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு எந்த கனி புசிக்கணும் எந்த கனி புசிக்க கூடாதுன்னு ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் தவிர எவனுக்கு சொல்லவே இல்லை. उसी फल को खाने का समय, खाने के बारे में भी परमेश्वर आदम से ही बताया कौन फल को खाना है, कौन सा फल को नहीं खाना, हवा से बताया नहीं। அது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். इसलिए दूसरा अध्याय में हम लोग है 9वां वचन में पढ़ सकते हैं, पढ़ेंगे लोग। और यहोवा परमेश्वर ने भूमि से सब भांति के वृक्ष जो देखने मनोहर और जिनके फल खाने में अच्छे हैं उगाए हैं, और बटिका के बीच में जीवन के वृक्ष को भले या बुरे का ज्ञान के वृक्ष को भी लगाया। उस बटिका को सींचने के लिए एक महा नदी अदन से निकली और वहां से आगे बढ़कर ठीक, 11 वरुण पढ़ी सुनो. 11 का पहली धारा का नाम किशोर है। यह वही है जो हाविला नाम के सारे देश को जहाँ सोना मिलता है घेरे हुए हैं। 16 का पढ़ेंगे। और यहोवा परमेश्वर ने आदम को यह आज्ञा दी, तू वाटिका के सब वृक्षों का फल बिना कट के खा सकता है, और भले या बुरे ज्ञान का जो वृक्ष है उसका फल तू कभी ना खाना, क्योंकि जिस दिन तू उसका फल खाएगा उसी दिन अवश्य मर जाएगा। आमीन, அல்லேலூயா. हालेलुया। இன்னும் யாவாலை உண்டாக்கவே இல்லை. अभी देखिए हवा को सृष्टि किए ही नहीं है, ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதாமை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு தோட்டத்தை எந்த கனி புசிக்கணும் எந்த கனி புசிக்க கூடாது என்று ஆண்டவர் நேரடியாக ஆதாமிடத்தில் பேசினார். उसके पहले देखिए आदम का वाटिका में परमेश्वर सृष्टि करके आदम को भी सृष्टि करके तो कौन सा फल को खाना है, कौन सा फल को नहीं खाना है, तो सारे बातों को परमेश्वर आदम को बता रहे हैं। அல்லேலூயா. Hallelujah. ஆதாமுக்கும் ஆண்டவர் தோட்டத்துக்கு வெளியே உருவாக்கினார். தோட்டத்துக்கு வெளியே உருவாக்கினார். आदम को है परमेश्वर आदम की वाटिका के बाहर उनको है सृष्टि की है। அல்லேலூயா. Hallelujah. யாவாளுக்கோ தோட்டத்துக்கு உள்ளே உருவாக்குகிறார். और हवा को आदम का वाटिका का अंदर परमेश्वर ने उसको है सृष्टि कर रहा है। அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் புரியுது இது? कितने लोग समझ रहे हैं? Hallelujah. ஆதாம் பலமுள்ளவனா மாறினான், யாவாள் பலவீனம் உள்ளவனா மாறினான். आदम है वो बलवान व्यक्ति बन गया, हवा है वो कमजोर व्यक्ति बन गई। தேவன் ஆதாமுக்கு துணையாகவே கொடுத்தார். परमेश्वर आदम को एक साथी के रूप में ही, सहायक का रूप में ही हवा को दिया है। அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த கல்வாரி மலையிலே அவர் சிறையிலே அவர் சிலுவையிலே அறைந்தார்கள். அது ஒரு தோட்டமாக காணப்பட்டது. प्रभु यीशु मसीह को भी है कलवारी क्रूस पर, उसी क्रूस पर यीशु मसीह भी यीशु मसीह को क्रूस पर चढ़ाए गए। जहाँ यीशु मसीह क्रूस पर चढ़ाए गए वो जगह भी एक बगीचा का रूप में ही पाया जाता है। அல்லேலூயா. Hallelujah. அங்கே ஆதாமுடைய விலா எலும்பை தோட்டத்திலே அவர் விலா எலும்பை எடுத்து ஒரு யாவாலை உண்டாக்குனது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தும் போது அவர் விலா குத்தப்பட்டு ஒரு மணவாட்டியை தேவன் உண்டாக்குகிறார். क्रूस पर भी है जब यीशु मसीह को बर्छी से जब बेधा गया तो यीशु मसीह का जो पंजरा से वहां से पानी और लहू है निकलता है, तो उसी वहां से एक जो निकलता है उसी वहां से परमेश्वर क्या कर रहे हैं, एक दुल्हन को कलिसिया का रूप में परमेश्वर वहां पर सृष्टि कर रहे हैं। அல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு விலா எலும்பு மூலமாக மணவாட்டி உருவாக்கப்படுகிறார். ஆதாமுடைய விலா எலும்பினாலே ஒரு மனைவி உண்டாக்குகிறார். आदम का जो पसली से एक स्त्री, एक पत्नी को परमेश्वर सृष्टि कर रहे हैं, ऐसा ही यीशु मसीह के पसली से एक कलिसिया को दुल्हन का रूप में परमेश्वर सृष्टि की है। ஆதாமுடைய விலா எலும்பு எடுக்கும் போதும் ஆதாமுக்கு அங்கே வலி உண்டாயிருக்கும். அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிறது. आदम से जब हड्डी निकालते हैं उसी समय आदम को भी है दर्द आया हुआ, वही है प्रेम को दर्शाता है।
அந்த இடத்துல எந்த ஒரு மயக்க இன்ஜெக்ஷன் போடவில்லை ஆண்டவர். तो वहां पर परमेश्वर है, उनके लिए बेहोश करने के लिए कोई सुई वगैरह नहीं दी है। அவர் டைரக்டா அந்த இடத்துல நித்திரை கொடுத்து எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். वहां पर परमेश्वर उनके नींद आने देते हैं, फिर निकालते हैं हड्डी को। பரமபிதாவு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலா எலும்பை குத்தப்படும் போது தான் அங்கே ஏவாளை மணவாட்டி தேவன் உண்டாக்கி தருகிறார். वहां पर यीशु मसीह के जो पंजर में जो बर्छी से बेधा गया, वहां से ही वो कलीसिया उत्पन्न हो रहा है। அதுதான் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. यही परमेश्वर का प्रेम को प्रकट करता है। அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே பேதுருவில் நாம் வாசிக்கும் போது, எபேசியரில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டது என்றால், எப்படி புருஷன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அதே போல சபையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். इसलिए इफिसियों का पत्री में लिखा है, जैसे एक पति अपने पत्नी से प्रेम रखते हैं, वैसा ही प्रभु यीशु मसीह कलीसिया से प्रेम रखते हैं। எப்படி ஆதாமுடைய எலும்பினாலையும் மாம்சத்தினாலையும் ஏவாளை உண்டாக்குனது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும் போது அவரை போல நாம் உருவாக்கப்படுகிறோம். जैसे आदम का शरीर से है हवा का सृष्टि किया गया, वैसे ही हम लोग है कलीसिया में प्रभु भोज के समय में यीशु मसीह का शरीर और है उनका लहू जो रोटी और रस है दर्शाता, उसको हम लोग ग्रहण करने से उनका एक देह का अंग बन जाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. இது பேரு தான் அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. वचन में लिखा है कि इसी के बारे में लिखा है, प्रेम है। எத்தனை பேருக்கு புரியுது? आप लोग समझ रहे हैं? जी அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. प्रभु यीशु मसीह प्रेम कितना बड़ा है। அதே போல ஆதாமுடைய விலா எலும்பு எடுக்கும் போது அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. तो आदम का जो फसली क्यों है निकालने के समय में वो जो प्रेम है वो कितना बड़ा है। அதனால்தான் ஆதாமுக்கு மனைவிகள் கீழ்ப்படிந்து இருக்குன்னு சொன்னார். इसलिए परमेश्वर बोले हैं कि स्त्री है अपने पति के अधीन रखना। அதனால்தான் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மனவாட்டிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். वैसा ही यीशु मसीह बोल रहे हैं कि दुल्हन दुल्हा का अधीन रखना, सारे बातों को मान करके दुल्हा का अधीन रखना है। அதனால்தான் இயேசு சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா என்று. அங்கே மத்தேயு 10 அதிகாரம் 37, 38, 39 நாம் வாசிக்கிறோம். इसी के बारे में यीशु मसीह बोले हैं मत्ती के सुसमाचार में, वो है जो 10वां अध्याय में, अपने आप से इंकार करके अपना क्रूस उठाते हुए प्रति रोज मेरा पीछे चलो। हालेलुया। அல்லேலூயா. 38 வாசிக்கலாம். मत्ती के सुसमाचार 10 का 38वां वचन से हम लोग पढ़ेंगे। मिला नहीं मिला। और जो अपना क्रूस लेकर मेरे पीछे ना चले वो मेरे योग्य नहीं है। जो अपना प्राण बचाता है वो उसे खोएगा, और जो मेरे कारण अपना प्राण खोता है वो उसे पाएगा। தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. यीशु मसीह बोले अपना क्रूस लेकर मेरे पीछे ना चले वो मेरा योग्य नहीं है। இதை மத்தேயு எழுதுறாரு. ஆனா அங்கே நம்ம பார்க்கணும் லூக்கா எப்படி எழுதுறாருன்னா 14:27 लूका 14:27 लूका का ये मत्ती में ऐसे लिखा हुआ है, और लूका में हम लोग क्या पढ़ते हैं उसका 14 का 7 में वहां पर लिखा हुआ है। 14:27 लूका 14:27 14:27 14 का 27 में, और जो कोई अपना क्रूस ना उठाए और मेरे पीछे ना आए वो भी मेरा चेला नहीं हो सकता। हालेलुया हालेलुया। அங்கே மத்தேயுல வாசித்தோம் பாத்திரன் அல்ல அப்படின்னு வாசித்தோம். मत्ती सुसमाचार में लिखा मेरा योग्य नहीं है, ஆனா லூக்கால வாசிக்கிறோம் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. लूका में यहाँ पर लिखा हुआ है मेरा चेला नहीं हो सकता। हालेलुया। हालेलुया। மார்க் என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் मरकुस है क्या बोल रहा हम लोग देखेंगे 8:34 8 का उसका 34 का हम लोग पढ़ेंगे। 8 का 34
उसने भीड़ को अपने चेलों समेत पास बुलाकर उनसे कहा, जो कोई मेरे पीछे आना चाहे वो अपने आप से इनकार करे और अपना क्रूस उठाकर मेरा पीछे बोले। அல்லேலூயா. Hallelujah. ஒருவன் என்னிடத்தில் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும் முதல்ல. यहाँ पर लिखा है, जो कोई मेरे पीछे आना चाहे वो अपने आप से इनकार करे। ஆனா இதை நம்ம லூக்காலியோ மத்தேயில வரல, தன்னை வெறுக்கணும்னு சொல்லல அவங்க ரெண்டு பேரும். वहां पर है, दोनों जगह पर है। वहां पर इसी जो अपने आप से इनकार करे वो बात वहां पर नहीं लिखा हुआ है। ஆனா மார்க் சொல்றாரு தன்னைத்தான் வெறுத்தாதான் சிலுவை தூக்க முடியுமா. तो यहाँ पर लिखा हुआ है, अपने आप से इनकार करेगा तब वे क्रूस उठा सकते हैं। சிலுவை என்பது பாடு. क्रूस मतलब है कि कष्ट है, त्याग है। தன்னைத்தான் வெறுக்கிறது என்று சுயத்தை வெறுக்கணும், மாம்சத்தை வெறுக்கணும். अपने आप से इनकार करने का मतलब अपना स्वयं स्वार्थपन है, उसको छोड़ना है और अपना शरीर का अभिलाषा उसको त्यागना है। இந்த உலகத்தை வெறுக்கணும். इस संसार को त्यागना है। சில நேரத்தில் உங்கள் வீட்டாரை வெறுக்கணும். कभी कभी अपने घर के लोगों को भी त्याग करना पड़ता है। அல்லேலூயா. Hallelujah. அப்பதான் இயேசு பின்னாடி நீ வர முடியும். तब भी आप यीशु मसीह के पीछे से आ सकते हैं। எனக்கு சுயமும் வேணும், எனக்கு உலகம் வேணும், எனக்கு சினிமா வேணும், எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லாமே வேணும், நான் பரலோகம் வேணும்னா அது கிடைக்காது. मुझे है मेरा घर कलो भी चाहिए, मेरा जो है खुद अपना स्वयं भी चाहिए और सिनेमा भी चाहिए, संसार भी चाहिए, सभी लोग चाहिए। ऐसे आप रहेंगे तो आप स्वर्ग राज्य में नहीं जा सकते, स्वर्ग मिल नहीं पाए। அல்லேலூயா. Hallelujah. அப்ப சிலுவையை எடுத்து வரதுக்கு முன்னாடி தன்னைத்தான் வெறுக்கணும்னா நீங்க எதை வெறுக்க போறீங்க? உங்கள் மாம்சத்தை வெறுக்கணும். इस आप क्रूस उठाना है तो इसका मतलब क्या? पहले अपने आप से इनकार करना। எப்படி மாம்சத்தை வெறுக்கிறது? कैसे आप है स्वयं को आप है इनकार करेंगे? மாம்சம் சொல்ல போய் படுத்து தூங்கு, ஆவி சொல்ல போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. शरीर बोले कि जा करके प्रार्थना, आत्मा बोले जाकर प्रार्थना करो, लेकिन शरीर बोला है कि जाके सो जाओ। சரீரம் சொல்ல நல்லா சாப்பிடு, ஆனா ஆவி சொல்ல சாப்பிடாதே, கொஞ்சம் கம்மியா சாப்பிடு. शरीर बोले अच्छा से खाओ, लेकिन आत्मा बोले है ज्यादा नहीं खाओ। சரீரம் சொல்லும் நல்லா சாப்பிட்டு தூங்கினே இருந்தா எந்த கவலை இல்லாத இருப்ப. ஆனா ஆத்மா சொல்லும் நீ நிறைய சாப்பிட்டா உன் சரீரம் வந்து பலவீனமாகும், உனக்கு பலவீனம் வந்தா நீ சர்ச்சுக்கு போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, எதை செய்ய முடியாது ஆவி பேசினார். शरीर बोले है अच्छा से खाओ, अच्छा से सोते रहो, लेकिन आत्मा बोले है तुम ज्यादा खाकर सोते रहिए तो तुम प्रार्थना कर नहीं पाएगा, शरीर में कमजोरी आएगा, आलसपन आएगा और तुम कलीसिया नहीं जा पाएगा। ரொம்ப எல்லாமே தடையாயிடும். तो सारे बातों में रुकावट आएगा। அதனால தான் ஆவியிலே நீ பலன் கொள்ளணும், சரீரத்தை நீங்கள் வெறுக்கணும். इसलिए शरीर को इनकार करना है, आत्मा में बलवंत होना। அதனால தான் இயேசு சொன்னார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுனார். इसलिए यीशु मसीह बोला अपने आप से इनकार करे और अपना क्रूस उठाए। அவன் தான் நல்ல சீசனா இருப்பான்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். यीशु मसीह बोले वही व्यक्ति ही अच्छा चेला बन जाएगा। அல்லேலூயா. Hallelujah. அப்ப வெறுக்கறனா இதெல்லாம் ஏன் வெறுக்கற அப்படின்னா உன் ஆவிக்குரிய ஜீவ வளர்ச்சிக்காக வெறுக்கணும்ன்றார். ये सब बातों का हम लोग क्यों इनकार करना? मैंने हमारा आत्मिक जिंदगी में उन्नति आना है, इसी के लिए हमें सारे शरीर को इनकार करना। ஏன் நீங்க மத்தேயு 10:37 வாசித்து பாருங்க. मत्ती का 10:37 को हम लोग पढ़ करके देखेंगे। मत्ती का 10:37। மத்தேயு 10:37. जो माता या पिता को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरा योग्य नहीं, और जो बेटा या बेटी को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरे योग्य नहीं है। அல்லேலூயா. Hallelujah. தகப்பனையாவது தாயாவது என்னில அதிகமாய் நேசிக்கிற எனக்கு பாத்திரம் நல்ல, மகனையாவது மகளையாவது என்னில அதிகமாய் நேசிக்கிற எனக்கு பாத்திரம் நல்ல. यहाँ पर लिखा जो माता या पिता को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरा योग्य नहीं, और जो बेटा या बेटी को मुझसे अधिक प्रिय जानता है वो मेरे योग्य नहीं। அங்க என்ன சொல்றாருன்னா शादी से रहे அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்னா தகப்பன தாயெல்லாம் நம்ம நேசிக்கணும் தான் சொல்லி இருக்கிறார். परमेश्वर बोले माँ पिताजी से प्रेम रखना, எல்லாருமே நேசிக்கணும், सभी लोग से प्रेम रखना, ஆனா அவரில அதிகமா நேசிக்க கூடாது. लेकिन यीशु मसीह से बढ़कर प्रेम रखना नहीं।
2 ஹவர் ஒரு டூ வீலரை நேசிப்பான். டூ வீலர் देखिए 2 पहिया उसी गाड़ी को है, वो 2 घंटा वो प्रेम करेंगे उसी से। 2 ஹவர் அதை சுத்தம் பண்ணுவாங்க, அதை நல்லா கழுவுவாங்க, அதை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு டைம் எடுத்து 2 ஹவர் ஆகும். उसको बढ़िया से साफ करके उसको है धो करके साफ करने के लिए 2 घंटा लगेगा। ஆனா நீ 3 ஹவர் ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணி இருக்கணும். लेकिन आप 3 घंटा है परमेश्वर सन्मुख में बैठ करके प्रार्थना करना। ஆனா 2 ஹவர் நீ ஒரு வண்டிக்கு நீ டைம் கொடுத்த, ஆனா ஆண்டவர் சமூகத்துல வந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் எடுத்துப்பாரா? आप 2 घंटा अपने गाड़ी को साफ करने के लिए समय देते हैं, लेकिन 10 मिनट आकर के परमेश्वर से प्रार्थना करेंगे तो परमेश्वर उसको ग्रहण करेंगे। நீங்க சீசர் ஆக முடியுமா? क्या आप चेला बन सकते हैं? தன்னைத்தான் வெறுக்க முடியுமா? अपने आप से इनकार कर सकते சிலுவை हैं? தூக்க முடியுமா? क्रूस उठा सकते हैं? அப்ப அதான் சொல்றாரு, உன் தகப்பனையாவது தாயாவது என்னில் அதிகமா நேசித்தால் அப்படின்றாரு. इसलिए यीशु मसीह बोल रहे हैं अपने माँ पिताजी को मुझसे बढ़कर यदि तुम प्रेम करेगा तो। யூதாஸ் பணத்தை அதிகமா நேசித்தான். यहूदा स्करियोती पैसा को ज्यादा प्रेम रख, पैसा से ज्यादा प्रीति रखा। இயேசுவை நேசிக்கல. यीशु मसीह से प्रेम नहीं किया, அதனால பணம் அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. इसलिए पैसा उसको नरक में ले गया 3 வருஷம் சபையில தான் இருந்தான். और 3.5 साल कलीसिया में ही रहा। ஆனால் 3 வருஷம் முடியும் போது அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டிய இடத்துல அவன் எங்க போய்விட்டான்? நரகத்துக்கு போய்விட்டான். तो 3.5 साल के बाद है अनंत जीवन में वो प्रवेश करना था, लेकिन कहाँ गया? नरक में गया। இயேசு சொன்னார், என்னை காட்டி கொடுத்ததுக்கு ஐயோன்னு சொல்லிவிட்டார். यीशु मसीह बोले मुझे जो पकड़वाता है उसके लिए हाय। பணத்து மேல ஆசை, पैसा के ऊपर लालसा, எப்ப பார்த்தாலும் வேலை 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 போயினே இருப்பான். हरदम है काम काम काम, काम के पीछे ही वो पागल हो जाता है। சர்ச்சுக்கு டைம் இருக்காது, कलीसिया में आने के लिए उसके पास समय नहीं रहता है, பைபிள் படிக்க நேரம் கொடுக்க மாட்டான், वचन पढ़ने के लिए समय नहीं रहता है, ஜெபம் பண்ணதுக்கு நேரம் இல்லை, प्रार्थना करने के लिए समय नहीं சுவிசேஷ रहता है, அறிவிக்கிறதுக்கு டைம் இல்லை. सुसमाचार सुनाने के लिए उसके पास समय नहीं रहता ஆனா है, வேலைக்கு முதல்ல போவான். लेकिन काम करने के लिए समय है। எப்ப கேட்டாலும் எங்க போய்க்கிறேன்? வேலைக்கு போய்க்கிறேன். जब पूछिएगा क्या बोलेंगे? काम में है। ஒரு யூதாஸ் அப்படிதான் இருந்தான். यहूदा स्करियोती ऐसा ही था। ஏசா அதிகமா வயிற்றுக்காக கூழுக்காக, ஒருவேளை கூழுக்காக தன் சேஷ்ட பாகத்தை விட்டு போட்டான். ऐसा वह जो वहां पर लिखा है कि एक टाइम का जो है जो भोजन के लिए अपना श्रेष्ठ पुत्र भाव को वो है बेच डाला। அது பிறகு அவனுடைய ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒரு நாளும் தேவனை நேசிக்க முடியாது போயிடுச்சு. उसके बाद कभी वो परमेश्वर से प्रेम रख नहीं पाया। ஆண்டவர் யாக்கோபை நேசித்தார், ஏசாவை வெறுத்து விட்டார். परमेश्वर है याकूब से प्रेम रखे हैं और एसाव को वो है एसाव को उसको है किनारे कर दिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் எதை அதிகமா நேசிக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு ஆபத்து விளைவுகள் வந்து விடுகிறது. इसलिए आप जिसको ज्यादा प्रेम रखते हैं उसी से आपको है विपत्ति आ जाता है, समस्या आता है। எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? आप लोग इस बात को समझ रहे हैं? தூக்கத்தை நீங்கள் அதிகமாக விரும்பினால், அதிகமாக தூங்கினால் கூட ஆண்டவரை வெறுத்து விடுவீர்கள். यदि आप है नींद से ज्यादा प्रीति रखेंगे तो आप परमेश्वर को इनकार करेंगे। அதிலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. அதாவது எப்படின்னா அந்த தூக்கத்தை நீங்க தூக்கத்தை தூங்குறதுனால ஆண்டவர் விட்டு வெளியே வந்துடுவீங்க. आप है ज्यादा सोते रहेंगे तो आप परमेश्वर से अलग हो जाएंगे, அப்ப பரலோகம் கிடைக்காது. स्वर्ग आपको मिल नहीं पाएगा। அது எத்தனை பேர் புரியுது? आप लोग कितने लोग समझ रहे हैं? அதனால தான் வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए ही बच्चन को अच्छा से अध्ययन करना। யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. याकूब को 12 बच्चा थे। அதுல 10 பிள்ளைகளை அவன் அதிகமா நேசிக்கல. ஆனா ஒரே பிள்ளை தான் அதிகமா நேசித்தான். वो है अपना 10 बेटों से ज्यादा प्रेम नहीं रखा, लेकिन उसी में से एक को ज्यादा प्रेम किया। என்ன நிலைமையாச்சு? क्या हुआ? யார் சொல்றது? உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? कोई बोलिए। हाँ? यूसुफ को क्या हुआ है? அந்த 10 பிள்ளைகளையும் தூக்கி அவனை கணக்குல போட்டு 20 வெள்ளி காசு கொடுத்துட்டான். तो 10 बेटा मिलकर के क्या किया है? यूसुफ को 20 चांदी के सिक्का के लिए बेच डाला। அவன் எகிப்துக்கு போயிட்டான்.
वो मिस्र में चला गया। அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறான், நான் சாம்பலை வாரி மேல போட்டு என் பிள்ளை செத்துட்டான் 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 சொல்லி கிடக்கிறார். वो है पिता क्या कर रहे हैं, वो मिट्टी को है ऊपर डाल करके मेरा बेटा मर गया मर गया मर गया ऐसे वो रोते रहा। ஏன்னா அதிகமா 11 பிள்ளையும் நேசித்து இருக்கணும், எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிள்ளையை அதிகமா நேசித்தாரு, மீதி எல்லாம் குறைவா நேசித்தாரு. वो है सभी बच्चों से सही रीति से एक समान प्रेम रखना चाहिए, लेकिन वो क्या किए हैं, वो एक बेटा से ज्यादा प्रेम किए। யோசித்து பாருங்க, आप लोग अपने अपने से सोच कर देखिए, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எந்த பிள்ளையை அதிகமா நேசிக்கிறீங்க? आप लोगों को जितना बच्चा रहे तो भी कोई किस बच्चा से आप ज्यादा प्रेम रखते हैं? அங்கே அங்கே ஈசாக்கினுடைய மனைவி அதிகமா யாக்கோபை அதிகமா நேசித்தாங்க, அங்கே ஈசாக்கு ஏசாவை நேசித்தாங்க. என்ன நிலைமை ஆச்சு? तो ईसा का जो है जो पत्नी है वो है याकूब से ज्यादा प्रेम रखे हैं, वैसे ही इसहाक है और या एसाव से ज्यादा प्रेम रखे हैं। अब क्या हुआ उन लोगों की जिंदगी में? ஒரு நாள் ஈசாக்கு அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கடைசியில கூப்பிடுறாரு. கண்ணு நான் மறிக்க போகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கூப்பிடுறாரு. तो इसहाक एक दिन अपने बेटा को आशीष देने के लिए बुला रहे, उनका आंख की दृष्टि है सब धुंधला गया। அங்கே ஈசாக்குடைய மனைவி என்ன செய்யறான்னா, யாக்கோபை கொண்டு வந்து ஏசாவுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படியா போய் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. तो इसहाक का पत्नी क्या कर रही है, याकूब को बुला करके इसहाक का सारे कपड़ा सब पहना करके उसको एसाव का सामान बना करके कैसे भी जा करके आशीष को पालो ऐसे बोल करके भेज रही है। அந்த நாள் ஆசீர்வதிக்கு பிறகு அவங்க அந்த 2 பிள்ளைகளை பிரிஞ்சிட்டாங்க. तो उसी दिन जो आशीष पाने के बाद दोनों बच्चे अलग हो गए। அப்புறம் ஏசா எப்பாவது இந்த யாக்கோபை கொலை செய்யணும்னு அவன் வேறு சுத்தி திரிகினே இருக்கான். वो एसाव है क्या किया है, कैसे भी इसको मार डालना ये सोच करके वो पीछा करते रहा। சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அப்பா பெரிய பையனை அதிகமா நேசிப்பாங்க, அம்மா சின்ன பையனை அதிகமா நேசிப்பாங்க. இதனால பிராமண குடும்பத்துல வருகிறார். कोई कोई परिवार में क्या करता है, पिता जो बड़ा बेटा से ज्यादा प्रेम रखते हैं और माँ है छोटा बेटा से ज्यादा प्रेम रखते हैं, इसलिए घर में हरदम समस्या आते रहता है, So, அதிக ப்ராப்ளம் வருகிறது. ज्यादा समस्याएं आता है। அந்த 2 பிள்ளையும் ஆண்டவராக இயேசு தான் உங்களுக்கு கொடுத்தாரு. दोनों बच्चा को प्रभु यीशु मसीह उन लोगों को दिए, அந்த பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணி தான் ஆகணும். वो दोनों बच्चा के लिए प्रार्थना करना ही है। ஆனா நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்க, आप प्रार्थना करना छोड़ दिए, ஆனா பிள்ளைகளை அதிகமா நேசிக்க अब ஆரம்பிச்சீங்க. बच्चों से ज्यादा प्रेम रखना। ஆனா இயேசு என்ன சொல்லிட்டாரு, என்னில அதிகமா யார் நேசிக்கிறாரோ நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன், அவன் என்னை நேசிக்கிறவன் நல்லவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. तो यीशु मसीह क्या बोल रहे हैं, यदि मुझसे ज्यादा किसी से तुम प्रेम रखेगा तो तुम मेरा योग्य नहीं है, इस बोल करके यीशु मसीह चले जाते நீ हैं। எல்லாரையும் நேசிக்கலாம், ஆனால் இயேசு அதிகமா நேசிக்க. आप सभी लोग से प्रेम रख सकते हैं, लेकिन आप यीशु मसीह को सबसे पगला स्थान, यीशु मसीह से ज्यादा प्रेम रखना है। எப்படி நேசிக்கிறது அது குறித்து கொஞ்ச நேரம் சொல்ல போகிறேன். कैसे यीशु मसीह से प्रेम रखें उसी के बारे में दो थोड़ा सा देखेंगे। அதிகாலையில் எழுந்து முதல் ஆண்டவரை தேடணும். भोर में उठ करके पहले परमेश्वर को खोजना है। நம்ம அதிகாலை எழுந்து கிச்சன் ரூமுக்கு போயிடக்கூடாது. तो भोर में उठते ही किचन में जाना नहीं, ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்துக்கு போய் நீ முழங்கால் படியிட்டு முதல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். पहले आप है परमेश्वर के पास जा करके परमेश्वर उपस्थिति में रहकर परमेश्वर से प्रार्थना करना। அதுக்கு பார்த்தா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். उसी के बारे में लिखा है कि बुद्धिमान स्त्री अपना घर को बनाती है। அதிகாலையில் எழுந்து இருட்டோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக கணவருக்காக வீட்டாருக்காக நீங்க முதல் ஜெபம் பண்ணணும். भोर में उठ करके आप अपना पति के लिए अपने बच्चों के लिए पहले आप प्रार्थना करना है। நீங்க 6 மணிக்கு டீ போடணும்னு வெச்சுங்க. मान लीजिए आप 6 बजे है चाय बना करके पति को देना है, நீங்கள் 5:55க்கு தான் டீ தான் போடுவீங்க. आप 5:55 उठेंगे तो चाय बनाएंगे। ஆனா 5 மணிக்கு நீங்க எழுந்து நம்ம முழங்கெல்லாம் கழுவிட்டு தேவ சமூகத்துக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி தேவைன்னு அர்த்தம். तो आप 5 बजे उठ करके वो सब धो करके अब बैठ करके लगभग 1 घंटा प्रार्थना करेंगे तो मुझे परमेश्वर को खोजना है। அப்பதான் ஆண்டவரை நீ முதல் நேசிக்கணும்னு தெரிய வரும். तब इसका मतलब ये है कि परमेश्वर से आप प्रेम करने वाले हैं। அப்படி நீங்க செய்தாதான் உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க குடும்பம் பரிசுத்தமான குடும்பம் மாறும், உங்க குடும்பத்தில இருந்து ஊழியர்களே எழும்புவார்கள். ऐसे आप करेंगे तब आपका परिवार आपका घर पवित्र बन जाएगा, आपके घर से भी प्रभु यीशु मसीह सेवा करने वाले सेवक लोग उठेंगे। அல்லேலூயா. हालेलुया। அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். यहाँ पर लिखा है इसलिए बुद्धिमान स्त्री अपना घर को बनाती है।
புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் என்றால் அதிகாலை நேரம் கற்றுக் கொடுத்திருக்கணும். படுக்கைக்கு இரவுல போகும்போது ஆண்டவரிடத்துல போய் சமர்ப்பிக்கணும், ஜெபம் பண்ணணும். தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவருக்காக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அந்த வீட்டை கட்டி அழகாக பரலோக குடும்பமா மாற்றி விடுவார். तो बुद्धिमान स्त्री क्या करते हैं? भोर में उठ करके अपने घर परिवार के लोगों के लिए प्रार्थना करती है और रात में सोने से पहले एक एक व्यक्ति के नाम लेकर के सारे लोगों को परमेश्वर का हाथ में, प्रभु यीशु मसीह हाथ में समर्पित करती है। ऐसे करके करके अपने घर को बनाती है। हालेलुया। அப்போ ஆண்டவராகிய இயேசுவை நீ நேசிக்கிறீங்கன்னா இதற்கு தெரியும், நீங்கள் தன் சிலுவை சுமந்து கொண்டு வரீங்கன்னு அர்த்தம் புரிகிறது. ऐसे आप करते आएंगे तो इसी से आप समझ सकते हैं आप प्रभु यीशु मसीह से प्रेम करते हैं और अपना क्रूस को उठाते हुए अब यीशु मसीह के पीछे चलते हैं। பிலிப்பியர் 3:7 வாசிக்கும் போது फिलिपियों का 3:7 को हम लोग पढ़ेंगे। फिलिपियों का 3:7 परंतु जो बातें मेरे लाभ थी उन्हीं को मैंने मसीह के कारण हानि समझ लिया। 8 வசனம். 8 को भी वरन अपने प्रभु यीशु मसीह की पहचान की उत्पत्ता के कारण सब बातों को हानि समझता हूँ, जिसके कारण मैंने सब वस्तुओं की हानि उठाई और उन्हें पूरा समझता हूँ, जिससे मैं मसीह को प्राप्त करूँ। அல்லேலூயா. அவைகளே எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். जो प्रभु यीशु मसीह पहचान के लिए जो मेरे लाभ की बात है उसको मैं हानि और पूरा समझता हूँ। இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய சவுலா இருந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ये जो पौलुस प्रेरित है, साउल करके उसका जब नाम रखा, मैंने उद्धार पाने से पहले एक बड़ा धनी व्यक्ति थे। அவன் சபைகளை அதிகமாக துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்திக் கொண்டிருந்தான். वो कलीसिया को ज्यादा उसको नुकसान पहुंचाकर सताते रहे। ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலாகிய ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிக்கிறார். एक दिन साउल को परमेश्वर ने भेंट किया। அந்த நாள் அவன் மனம் திரும்பி இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். उसी दिन है वो मन फिराकर यीशु मसीह को मानना शुरू किया। அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருந்தாலும் எல்லாத்தையும் வெறுத்து விடுகிறான். वो है बड़ा एक धनी होने के बावजूद भी सारे बातों को इनकार किया। அதுக்கு பிறகு அவன் இயேசு பின்பற்ற ஆரம்பிக்கிறான். उसके बाद वो यीशु मसीह पीछा करने लगा। அப்போது அவன் நிருபங்களை எழுத ஆரம்பிக்கிறான். நிருபங்கள் उसी 14 समय நிருபங்கள். में वो पत्रियों को लिखना शुरू कर दिया। ஒவ்வொரு இடங்களுக்கு அவன் நிருபங்களை எழுதும் போது பிலிப்பின் சபைக்கு எழுதுகிறான். वो एक एक जगह का कलीसिया के लिए वो चिट्ठी लिख रहे हैं। उसी समय फिलिपियों का कलीसिया के लिए चिट्ठी लिख रहे हैं। அதில் அவன் எழுது என்னவென்றால், எனக்கு வருகிற எல்லா லாபத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையாக எண்ணுகிறேன். उसमें वो क्या लिख रहे हैं? मेरे लिए जो लाभ आता है वो सारे बातों को मैं हानि और कूड़ा समझता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்று காணப்படும்படிக்கு அவன் எப்போது அந்த நீதியை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். उसका अगला वचन को भी पढ़ेंगे। நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உடையவனாய் இருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. और उसमें लिखा है, उसमें पाया जाओ, ना कि अपने उस धार्मिकता के साथ जो व्यवस्था से, वरन उस धार्मिकता के साथ जो मसीह पर विश्वास करने के कारण है और परमेश्वर की ओर से विश्वास करने पर मिलती है। பாருங்க, சுயநீதியை அவன் விரும்பவில்லை. वो है अपना जो स्वयं उनका द्वारा जो आता है उसी धार्मिकता को वो नहीं चाहा। கிறிஸ்து இயேசுனால் உண்டாயிருக்கிற நீதியை அவன் பின்பற்றினான். वो यीशु मसीह के द्वारा मिलने वाला धार्मिकता को वो पीछा किया। பாருங்க, ஒரு அநீதி செய்தவன், அக்கிரமம் செய்தவன், சபையை துன்பப்படுத்தினவன், சபையை வேதனைப்படுத்தினவன் இன்னைக்கு ஆண்டவருக்காக நீதியை செய்ய ஆரம்பிச்சான். देखिए, जो कलीसिया का विरोध काम करने वाला, कलीसिया को सताने वाला, आज यीशु मसीह का धार्मिकता के लिए वो काम करना शुरू किया। 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணு.
11 11 3:11 10ல் இருக்கு இல்லைன்னா 12ல் இருக்கு இதுதான். 8 में है, 8 के आखिरी वचन में लिखा, जिसके कारण मैंने सब वस्तुओं को हानि उठाई और उन्हें कूड़ा समझता हूँ, जिससे मैं मसीह को प्राप्त करूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். मैं उसी को मैं हानि समझता हूँ और कूड़ा भी समझता हूँ। ஏனென்றால் அவன் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்ததுனாலே அவனுக்கு நிறைய எல்லா இடத்துல இருந்து லாபங்கள் வருகிறது. वो एक अच्छा धनी होने के चलते उनको सभी जगह से लाभ मिल रहा है। இந்த சர்ச்சுக்கு போறதை காட்டிலும் அவன் வெளியே போய் வேலை செய்தா அவனுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். वो कलिसिया में आने से बाहर जाके काम करे तो कई हजारों रुपया को कमा सकता है। ஆனா அந்த 10,000 எனக்கு வேண்டாம், இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று அவன் ஆலயத்துக்கு வருகிறான். वो है बोल रहा है कि मुझे ये कई हजारों रुपया मुझे जरूरत नहीं, मुझे कलिसिया ही जरूरत है, ये बोलकर कलिसिया में आ रहा। இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆண்டவருக்காக நான் ஓடி வேலை செய்ய வேண்டும். ये संसार मुझे जरूरत नहीं है, यीशु मसीह के लिए मैं सेवा करना है। அப்படி நான் வந்ததுனால தான் இயேசு அவனுக்கு முகமுகமா தரிசனமாகிறார். इसी हृदय के साथ वो आने से यीशु मसीह उसको दर्शन दे रहे हैं। அவனுக்கு சொந்த வீடு கிடையாது, எல்லாம் வாடகை வீட்டிலே இருந்து வாழ்ந்துட்டு போறான். उसके लिए अपना घर नहीं था, वो किराया में ही रह करके अपने जीवन को समाप्त किया। பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து அவன் ஊழியம் செய்தான். वो कई हजारों किलोमीटर वो पैदल चल करके वो सेवा की है। பல நாடுகளை கடந்து போய் அவன் ஊழியம் செய்தான். वो कई देशों में जाकर के वो सेवा की है। அவன் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். वो परमेश्वर के लिए सारे बातों को त्याग किया। அங்கே 10ஆம் வசனம் சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தை அறிகிறதுக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக 10वां वचन में लिखा, ताकि मैं उसको और उसके मृत्युंजय की सामर्थ्य को और उसके साथ दुखों में सहभागी होने के मर्म को जानूं और उसके मृत्यु की समानता को प्राप्त करूं, कि मैं किसी भी रीति से मरे हुए में से जी उठने का पद तक पहुंचूं। हालेलुया. எவ்வளவு வேலை செய்தா, எவ்வளவு ஆண்டவருக்காக உழைச்சா, எவ்வளவு விட்டு கொடுத்தா, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக வந்தான். அப்படியேப்பட்ட ஒரு மனிதன் என்ன சொல்கிறான், எப்படியாக நான் அவருடைய வருகையில நான் உயிர்த்தெழுந்து போகணும்ன்றான். அந்த உயிர்த்தெழுதலை நான் அறிந்து கொள்ளன்றது அதை ஆராய்ந்தும் பார்க்கிறான். देखिए वो है कितना त्याग किया, अपना धन संपत्ति का सब त्याग किया, कितना है वो है और दुख उठाया, कितना दौड़ करके परमेश्वर के सेवका किया। इतना यीशु मसीह के लिए दुख उठाने वाले, त्याग करने वाले, यीशु मसीह के लिए सेवा करने वाले वो बोल रहे हैं, कैसे भी किसी भी रीति से मैं मरे हुए में से जी उठने का पद तक पहुंचो, ऐसे लिखा है। எப்படியாக நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுவேன், कैसे भी हो मैं मरे हुए में से जी उठना है, हम स्वर्ग राज्य में प्रवेश करना है। ஆண்டவருக்காக இரவும் பகலமாக 14 நாள் சாப்பிடாம தூங்காம உபவாசமா இருந்து ஆண்டவருக்காக ஒரு நாட்டுக்கு போய் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக போய்கிட்டு ரோம் தேசத்துக்காக போகிறான். वो है 14 दिन बिना खाए पिए वो है रोम देश में परमेश्वर का सुसमाचार सुनाने के लिए जा रहा है। எத்தனையோ முறை அவனை ஜெயில கொண்டு போய் அடைச்சாரு, कई बार उसको जेल में ले जाकर बंद किए, எத்தனையோ முறை அவனை அடிமேல் அடி அடித்தார்கள், कितना बार उसको मारा है, எத்தனையோ பேர் அவனை எப்படியாவது பிடித்து சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. யார் कई बार लोग उसको पकड़ करके मार डालने के लिए प्रयास किए। பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்கிறார். वो बोल रहे हैं फिलिपियों के 1:21 में, प्रभु यीशु मृत्यु मेरा लाभ है, प्रभु यीशु मसीह मेरे जीवन, ऐसे वो बोल रहे हैं। நம்ம என்ன சொல்லுவோம், हम लोग क्या बोलते हैं, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுவோம், यीशु मसीह मेरा जीवन, ऐसे हम लोग बोलेंगे। பணம் எனக்கு லாபம், உலகம் எனக்கு லாபம்னு சொல்லுவோம். लेकिन हम लोग क्या कहेंगे, पैसा मेरे लाभ है, संसार मेरा लाभ है, ऐसे कहेंगे। ஆனா இவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். लेकिन ये क्या बोल रहे हैं, यीशु मसीह मेरा जीवन है, मृत्यु मेरा लाभ है। யாராவது சாவை போய் ஆதாயம் சொல்ல முடியுமா? कोई भी व्यक्ति मृत्यु को लाभ ऐसे कर सकता है? नहीं। சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் யாராவது படுத்துனும் போது நீங்க செத்து போட போறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? अस्पताल में जो भर्ती जब रहेगा तब कोई जाकर बोले तो मर जाएगा, ऐसे बोले तो कैसे रहेगा? நீங்க உடனே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்ல முடியுமா? तो
तो आप ये क्या बोल सकते हैं कि इस मसीह मेरा जीवन है, चाहो मेरा लाभ है, ऐसा बोल सकते हैं? बोले नहीं बोल सकते। முடியாது. ஆனா இந்த வசனம் எனக்கு ஒரு விஜிபி என்று நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவர்கள் அவர்கள். तमिलनाडु में बीजीपी ऐसे है एक कुछ जो है बिजनेस करने वाला एक ग्रुप है, बड़ा तमिलनाडु में बड़ा एक धनी व्यक्ति। அதுல ஒருவர் வந்து அவர் பேர் செல்வராஜ். அவர் வந்து ஊழியத்துக்காக வந்து விட்டார், ஃபுல் டைம் ஊழியத்துக்காக. उसी जो परिवार से सेल्वराज नाम करके एक व्यक्ति है, इस मसीह सेवा करने के लिए वो चले आए। அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த ஊழியத்துல ஒரு நாள் நான் போய் அங்க ஒரு 6 நாள் இரவு பகல் ஜெபம் பண்ணும்போது அவர் எனக்கு பேர் வச்சது என்னன்னா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த வாக்குத்தத்தம்னா இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 தான் கொடுத்தார். उनका 1:21 उनका पास जाकर के हम एक बार है 6 दिन वहां पर सेवा की। वो 6 दिन सेवा करने के बाद है इसी जो है वचन को ही वो मुझे वादा का रूप में दे दिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்னுடைய கூட இருந்த உடன் ஊழியர்கள் போய் இது மாதிரி எங்க ஐயா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அவங்க ஐயா எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. तो एक दिन मेरा जो सहकर्मी है सब जा करके उनसे पूछने लगे हैं कि हमारे जो है जो हमारे जो अगुआ है उनको आप लोग आप पहचानते हैं? तो उन्होंने बोले उनको हम अच्छी तरह से जानते हैं। அவருக்கு ஒரு வாக்குத்தத்தமே அவர் கொடுத்தாரு. அவங்க கிட்ட தான் சொன்னார் வாக்குத்தத்தம். அதுதான் பிலிப்பியர் 1:21 சொன்னார். वो बोले हैं कि उनके पास मैं एक जो वादा को ही दे दिया हूँ, मैंने वही जो वादा मुझे दिया है यही वचन है। அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணும்போது இந்த இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்து அன்னைக்கு அவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்து மூலமா எங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியில் அதே பிரசித்தப்படுத்தினார். इसी वचन को एक वादा के रूप में दे करके लोगों के बीच में मेरे लिए वो प्रार्थना की है। அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அப்படி வருமா பேரு? ऐसा मान लीजिए नाम आएगा। நான் முதல் 2000ல வந்து எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. அப்போது நான் வந்து உயிரோடு செத்து போயிடுறேன். என்னுடைய மச்சாங்க வந்து என்னை அடக்கம் பண்றாங்க. 2000 साल में मुझे एक स्वप्न आया, उसमें मैं क्या देखा, मैं मर रहा हूँ, मेरा जो है साला है वो आकर के मुझे अंतिम संस्कार कर रहे हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதை நான் நிஜமாகவே நினைச்சிருந்தேன். அது அது காலையில் எழுதும்போது அது சொப்பனன்னு எனக்கு தெரிஞ்சது. हमको लग रहा था कि यह वास्तविक बात है, लेकिन सुबह में उठने के समय में मुझे मालूम हो गया कि वो है एक स्वप्न है। நான் இப்படி ஒரு கனவு வந்த பிறகு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்குள்ள ऐसे एक स्वप्न आने के बाद मेरा अंदर एक भय आ गया। என்னடா அது, என்னை செத்துருவேன், என்னை அங்கே அடக்கம் பண்றாங்களே, நான் கண்ணால பாக்குறேன் அப்படின்னு நான் அது என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறேன். वो हम मर रहे हैं और लोग मुझे है दफना रहे हैं, तो हम ये सब देख कर अपना आंखों से ये सब और देखने के बाद है मेरा अंदर एक भय आ गया। அந்த பெட்டியில எடுத்து என்னை பள்ளத்துல வச்சிட்டு பிறகு நான் என் ஆத்மா உயிரோடு எழுந்து வந்து அப்படி நிக்குது வெளியே. वो लोग है जो बक्सा में मुझे मेरे शरीर को रखने के बाद मेरा जो प्राण है वो शरीर से निकल कर बाहर आकर के खड़ा हुआ। நான் என்னுடைய மனைவியை பார்த்து நீ யாரை இழந்தாலும் இயேசு இழந்து போயிடாதே, ரட்சிப்பு இழந்து போயிடாது சொல்றேன். मैं अपना पत्नी से बोलता हूँ तुम है यार யாரை இழந்தாலும் हाँ तुम எது है இழந்தாலும் तुम किसी को भी खोएगा तो भी किस चीज को भी किसी को भी खोएगा तो भी तुम यीशु मसीह को खोना नहीं, ऐसा अपना पत्नी से बोल रहे हैं। ஃபர்ஸ்ட் இடத்துக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அவங்களுக்கு. और पहले पहले यही बात तो भाई मैं सुसमाचार के रूप में उनको बताता என் हूँ। பாடியை நான் பெட்டியில வச்சுட்டு பாக்குறேன், என் ஆத்மா வெளியே நின்று கொண்டிருக்குது, சுவிசேஷம் அறிவிக்கிறேன். और मैं देखा हूँ मेरा शरीर है बक्सा है, मेरा प्राण है बाहर खड़ा है और प्राण में रहकर सुसमाचार सुना रहा। அன்று ஈவினிங் வந்து எங்க வீட்டுக்கு எங்க பாஸ்டர் வராரு. उसी दिन शाम का समय में हमारे घर में हमारा पास्टर जी आ रहे, அவர் வந்து உட்காந்துட்டாரு. वो आकर के बैठ गए டீ எல்லாம் சாப்பிட்டாரு. और चाय सब पी लिए हैं। அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயத்தை, अब उसी के बाद इस बात को उनसे बता दिया। ஐயா இது மாதிரி வந்து நான் செத்துறேன், என்னை அடக்கம் பண்றாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுன்னு கேட்டேன். तो पास्टर जी से मैं पूछा, पास्टर जी देखिए ऐसे मैं एक स्वप्न देखा, मैं मर रहा हूँ, मेरा प्राण निकल करके खड़ा होकर सुसमाचार सुना रहा, तो इसका मतलब क्या है आप बताइए। அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீ மாம்சத்துக்கு செத்துட்டே, நீ ஆவியில உயிரோடு எழுந்துட்ட அப்படின்னாரு.
अब वो क्या बोले हैं, तुम शरीर के लिए मर गया है और आत्मा में तुम जीवित, मैंने आत्मिक जिंदगी के लिए तुम पुनर्जीवित हो गया है। ஹalleluya. அந்த நாள்ல இருந்து நானு இந்த உலகத்துக்காக நான் இப்ப எதுக்குமே போனது கிடையாது. उसी दिन से मैं संसार के बातों के पीछे कभी गया ही नहीं। தேவையில்லாத காரியத்துக்கு நான் போனதே கிடையாது. ऐसे जो जरूरी नहीं है, इस बिना जरूरत हम कभी संसार का माने संसार के बात के लिए हम गया ही नहीं है। இந்த அந்த அளவுக்கு எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, அவ்வளவு அளவுக்கு இயேசு பத்தியும் தெரியாது. उसी समय ज्यादा हमको बाइबल पढ़ने के लिए, प्रार्थना करने के लिए या यीशु मसीह के बारे में ज्यादा जानकारी नहीं था, எதுவுமே தெரியாது. कुछ भी नहीं मालूम था। ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அந்த தரிசனம் ஏன் கொடுத்தாருன்னு இன்னைக்கு தான் தெரியுது. तो उसी दिन परमेश्वर उसी स्वप्न को दर्शन के रूप में क्यों दिए हैं, उस बात का आज ही मुझे मालूम हो रहा है। ஹalleluya. ஹalleluya. அந்த நாட்கள்ல இருந்து நாட்கள் வரைக்கும் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கோம். எல்லாத்தையும் வெறுத்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். उसी दिन से आज तक हम परमेश्वर के लिए सारे बातों को छोड़कर हम लोग यीशु मसीह के लिए जोड़ रहे हैं। இதுவரைக்கும் நான் எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு இடங்களிலும் நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் ரிக்வெஸ்ட் பண்ணி, ஐயா நான் வரேன், உங்களோட சர்ச்சில் வந்து எனக்கு தெரிந்த வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் பாடங்களை எனக்கு கொடுத்த ஜபங்களை எல்லாத்தையும் நான் சொல்லி தருகிறேன் என்று இப்படி ஒரு எண்ணங்கள் வந்து வரும்போது உங்க பாஸ்டர் கிட்ட நான் இப்படிதான் பேசியிருக்கேன். हम ऐसे एक अगुवाई आने के समय हम सभी कलीसिया में सभी लोगों से बोलता हूँ, अब आपके कलीसिया में आकर परमेश्वर मुझे जो सिखाए उसी बात को आपके कलीसिया के लोगों को सिखाते हैं, ऐसे सिखाएंगे। ऐसे ही हम सभी कलीसिया का पास्टर से बात करके कलीसिया में जाता हूँ। அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஊழியக்காரர் என் கூட வந்தார். एक सेवक है मेरे साथ आए हैं। அவர் என்ன சொன்னாருன்னா, वो क्या बोले हैं, நீ मैंने எந்த 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 தேசத்துக்கு எந்த மாநிலத்துக்கு நீ போகாத, நீ அவங்களே கூப்பிடும் போது மட்டும் நீ போ அப்படின்னாரு. वो एक सेवक मुझसे बोले तुम कहीं भी जाओ मत, जब वो लोग बुलाएंगे तब तुम जाओ, அப்பதான் உனக்கு காணிக்கை கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க அவர் எனக்கு சொன்னாரு. तबे वो लोग है तुमको है दान देंगे और वो लोग तुमको सामान सब देंगे, सम्मान करेंगे, அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாரு. वैसे वो बोले हमसे। ஏன்னா அவர் நான் ஒரு முறை ஜான்சிக்கு 72 ஹவர்ஸ் பிரேயருக்காக ஜான்சி கொண்டு போயிருந்தேன். एक समय में वो है जो झांसी नाम करके एक जगह यूपी में, वहां पर 72 घंटा का प्रार्थना के उसी सेवक को मैं लेके गया। நாங்க 72 மணி நேரம் பிரேயர் முடிச்சிட்ட பிறகு நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு நாங்க போறோம் சொல்லி நாங்க உடனே திரும்பி வந்துட்டோம். हम लोग 72 घंटे का प्रार्थना खत्म होने के बाद वो पास्टर जी से बोले हम लोग जा रहे हैं, ऐसे बोल के हम लोग चले आए। ஆனா அவர் ட்ரெயின்ல வரும்போது எனக்கு காணி கொடுக்கலையே, நீங்களே சொல்லி போறதுனால தான் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். तो वो जिस सेवक को हम लेके गए वो बोले कि ट्रेन में आने के समय में वो हम लोग को कोई दान वगैरह कुछ नहीं दिए, हम लोग देखो तुम है अपने से वहां पर गए इसलिए वो लोग कोई कुछ दान वगैरह नहीं दिए। அப்ப இயேசு எனக்கு வந்து ரெண்டு வார்த்தைகளை சொன்னார். तब यीशु मसीह दो बातों को मुझसे बोले। ஒரு 38 வருஷமா வியாதியா ஒருத்தன் படுத்து கொண்டு இருந்தான். 38 साल से एक बीमार व्यक्ति वहां पर पड़ा हुआ था। அவன் ஒரு நாள் கூட எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை ஆகணும்னு அவன் ஜெபம் பண்ணல, யாரும் சொல்லாங்க இல்ல. और कोई भी दिन है वो मेरे लिए प्रार्थना कीजिए, मुझे छुटकारा मेरे चंगा कीजिए, इसे किसी से वो बोला ही नहीं, அப்படி பைபிள்ல எழுதவே இல்லை. बाइबल में इसे लिखा भी नहीं है। ஆனா இயேசுவே தானாக தேடி போனார். लेकिन यीशु मसीह स्वयं खोजते वहां पर गए। இலவசமாய் செய்தார் வேலையை. यीशु मसीह मुफ्त में किए। எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியும்? आप लोग इस बात को कितना लोग जानते हैं? அப்போ அது ஒண்ணு எனக்கு சுட்டி காட்டினார் ஆண்டவர். இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஒரு வீட்டுல வந்து கல்யாணம் நடக்குதுன்னா நீங்க கார்டு அடிச்சுட்டு வீட்டிலே வச்சிருப்பீங்கன்னா எடுத்து கொடுப்பீங்களான்னு சொன்னாரு. यीशु मसीह यही बात को बताया। और यीशु मसीह बोले जब है शादी का जो वेडिंग जो कार्ड है उसी कार्ड को छपवा करके आप लोग घर में रखेंगे या सभी लोगों के पास पहुंचाएंगे? बोलिए ஏன் கொண்டு போய் கொடுக்குறோம்? क्यों सभी लोगों के पास पहुंचा रहे हैं? அவங்களாம் வரணும்னு தான் கொடுக்குறோம். ये सभी लोग आना इसलिए கொடுக்குறோம். ஏன்னா கார்டு அடிச்சுட்டு எல்லாம் வந்து வாங்கி போறது இல்ல, இவங்க தான் எடுத்து கொடுக்கணும். और कार्ड है कोई भी आकर के वो लोग मांगेंगे नहीं, हम लोग ही जाकर के उसको देना। அதே போல இயேசு என்கிட்ட வந்து வெட்டிங் கார்டு போய் நிறைய வசனத்தை கொடுத்துட்டாரு, ஜெபத்தை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் நான் தான் எடுத்து கொடுக்கணுமா, நான் தான் எல்லாருமே சொல்லணும். तो वैसा यीशु मसीह बोले हैं वैसे जो वेडिंग कार्ड है, जो शादी के जो कार्ड है उसी के रूप में वचन को प्रार्थना को प्रभु यीशु मसीह मेरे अंदर दिए, इसी को ही मैं लेकर के सभी जगह पर पहुंचाना है। இப்ப நம்ம சொந்த ஊர்ல எல்லாரையும் நம்ம பாக்குறோம்.
अपना जगह पर सभी लोगों को हम लोग देखते हैं। உங்க மேய்ப்பராக அப்பா ஐயா அவங்க யாரை பாக்குறாங்க? हम यहाँ पर आपके जो पास्टर जी किसको देख रहे हैं? எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாங்க. सभी लोगों को छोड़ करके यहाँ पर आए हैं। இங்க நீங்க பணத்தை கொடுத்துட்டா இவர் வந்தாருங்க. आप लोग पैसा देने से यहाँ पर वो आए हैं। नहीं அதே போலதான் நாங்க வந்தோம். वैसा ही हम लोग भी यहाँ पर आए हैं। இதுதான் அந்த பாஸ்டர் நான் சொன்னேன், இப்படிதான் ஊழியம் செய்யணும். இதுதான் பவுல் செய்தார். इसी बात को वही पास्टर जी से मैं बताया, इसी रीति से ही पौलुस भी सेवकाई किए हैं। இதுதான் இயேசு செய்தார். यही सेवकाई को ही यीशु मसीह भी किए हैं। அதுதான் நம்ம செய்யணும். यही सेवकाई को ही हम लोग भी करना है। ஊழியம் நம்முடையது இல்ல, கர்த்தருடையது. सेवकाई हमारा नहीं परमेश्वर का है। அவரு ஊழியம் செய்யறதுக்கு நீங்க தியாகமா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், தியாகமா போய் ஜெபிக்கணும், தியாகமா போய் நற்கிரிகளை செய்யணும். हम उनका जो सेवा करने के लिए हम लोग त्याग करके जाना है, जा करके सुसमाचार सुनाना है, भला काम को करना है। எந்த ஒரு காரியத்துக்காக யாராவது கொடுப்பாங்கன்னு நீங்க போனீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. आप मन में कुछ प्रतीक्षा रख करके जाएंगे तो आप यीशु मसीह की सेवा कर पाएंगे नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இடத்துல என்ன இருக்கிறதோ அதை போய் மற்றவங்க சொல்லணும். आपके पास जो है उसको आप दूसरों के पास जाकर बांटिए। உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரு. आपके अंदर यीशु मसीह है। அங்கே யோவானும் பேதுரு 40 வருஷமாக முடவனாய் இருந்தவனுக்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். और वहां पर यूहन्ना और है पतरस से जाकर के उसे जो लकवा मारा व्यक्ति से जाकर पूछे तुमको क्या चीज की जरूरत है? அவன் ஏற்கனவே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். अब पगले से भीख मांग रहा है। ஆனா இவங்க சொல்றாங்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனா இயேசு ஒரு இருக்கிறார். ये लोग बोला हमारा पास कुछ नहीं है लेकिन हमारे अंदर यीशु मसीह है। என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஆனா இயேசு ஒரு இருக்கிறார். हमारा अंदर हमारा पास सोना भी नहीं है, चांदी भी नहीं है, लेकिन हमारे अंदर प्रभु यीशु मसीह है। அப்ப இயேசு நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லுங்க, அவன் எழுந்து நடந்துட்டான். अब यीशु मसीह नाम से उठे खड़ा होने बोले, उठे वो लोग खड़ा हो। உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். आपके अंदर यीशु मसीह है। பணம் இல்லை, பொருள் இல்லை, पैसा नहीं है, कोई सामान नहीं है, ஒண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, सोना नहीं है, चांदी नहीं है, ஆனா இயேசு ஒரு இருக்கிறார். लेकिन यीशु मसीह आपके अंदर है। எத்தனை பேர் இயேசு இருக்கிறார்? कितने लोग के अंदर यीशु मसीह है? அப்ப நீங்க புறப்பட்டு போய் ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். अब आप जा करके जो अस्पताल में उन लोगों के लिए प्रार्थना कर सकते हैं। நீ கை வச்சு ஜெபம் பண்ணலாம், என்ன கொண்டு போய் ஜெபம் பண்ணலாம். आप उन लोगों पर हाथ रख करके प्रार्थना कर सकते உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. प्रार्थना कर सकते हैं। உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. आपके अंदर यीशु मसीह है। அந்த இயேசு அவங்களை உயிர்ப்பிப்பாரு. वो यीशु मसीह उनको जिलाएंगे। நீங்க ஜெபம் பண்ண வந்து இயேசு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. आपको प्रार्थना करने के लिए यीशु मसीह सिखाएंगे। உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. आपके अंदर पवित्र आत्मा है। இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு சொன்னாரு. आप लोग मुफ्त में पाए हैं, मुफ्त में दे दो। यीशु मसीह ऐसे ही कहे। நித்தியத்தில் உங்களுக்கு கிரீடங்கள் உண்டு. ऐसे आप करेंगे तो स्वर्ग में आप लोग मुकुटों को पाएंगे। நித்தியத்தில் பலன்கள் உண்டு. स्वर्ग में आप लोग है फलों को प्राप्त करेंगे। நீங்கள் ஆண்டவருக்காக எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. यीशु मसीह बोले हैं तुम मेरे लोगों के लिए जो कुछ करता है, जो कुछ किया वो मेरे लिए किया है। அது குறித்து நம்ம வாசிக்கணும். லூக்கா மத்தேயு 24 வாசிக்கணும், 40 மேல வாசிக்கணும். उसी நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள். उसी के बारे में मत्ती के सुसमाचार में हम लोग है उसका 25वां अध्याय में पढ़ते हैं, लोगों के लिए तुम जो कुछ किया वो मेरे लिए किया है। அல்லேலூயா. அல்லேலூயா. உடையில்லாதவருக்கு உடையை கொடுத்து பாருங்க. जिसके पास कपड़ा नहीं उसको पहनने के लिए कपड़ा ஆகாரம் दे दो। இல்லாதவருக்கு ஆகாரத்தை கொடுத்து பாருங்க. जिसके पास भोजन नहीं उसको भोजन दे दो। வியாதி உள்ளவர்களுக்கு போய் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. जो बीमार है उसके लिए प्रार्थना करें। ஜெயில்ல இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க விசாரிங்க. जो जेल में है उसके पास जा करके सुसमाचार सुनाए। உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து விசாரிங்க. आपके आसपास में जो है उन लोगों से आप बात करके उनसे आप है उनको सुसमाचार सुनाए। அதுதான் கிறிஸ்துவின் ஜீவியம். वही है मसीह जिंदगी। அதுதான் இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். यीशु मसीह वही बात को कोई हमें सिखाए। நமக்கு எல்லாமே இயேசு ஒருவர் தான். हमारे लिए यीशु मसीह ही सब कुछ है। நம்முடைய மூச்சும் அவர்தான், हमारा श्वास भी वही है, நம்ம பேச்சும் அவர்தான், हमारा जो है बोली भी वही है, நம்முடைய அற்புதம் அவர்தான், हमारा चमत्कार भी वही है, நமக்கு அடையாளம் அவர்தான், हमारा चिन्ह भी वही है, நமக்கு விடுதலை அவர்தான், हमारा छुटकारा भी वही है, நம்முடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் அவர்தான். हमारा आंसू को पोंछने वाला वही है। உங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க, ஆனா இயேசு ஒருவர் தான் முதல் வருவார். आपके पास कोई नहीं आएगी लेकिन यीशु मसीह सबसे पहले आपके पास आएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிங்களா? आखिरी में हम लोग एक वचन को पढ़ करके हम लोग समाप्त करेंगे। அங்க ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனம். यशायाह के किताब में यशायाह के किताब 8वां अध्याय का 18वां वचन।
बताना। देख मैं और जो लड़के देख मैं और जो लड़के यहोवा ने मुझे सौंपे हैं उसी सेनाओं के यहोवा की ओर से जो सिय्योन पर्वत पर निवास किए रहता है इस्राएलियों के लिए चिन्ह और चमत्कार है। அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். देख मैं और जो लड़के यहोवा ने मुझे सौंपे हैं उसी सेनाओं के यहोवा की ओर से जो सिय्योन पर्वत पर निवास किए रहता है इस्राएलियों के लिए चिन्ह और चमत्कार है। அல்லேலூயா. நமக்குள்ள ரெண்டு சுபாவம் எப்பவுமே இருக்க வேண்டும். हमारा अंदर दो प्रकार का स्वभाव हरदम रखना है। அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் यहाँ पर लिखा है कि मैं और जो लड़के यहोवा ने मुझे सौंपे हैं। நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். हम सब कोई परमेश्वर का संतान है। நமக்குள்ள ரெண்டு காரியம் எப்பவுமே இருக்க வேண்டும். हमारे अंदर दो बातें हरदम होना चाहिए। ஒன்று அற்புதங்களாக இருக்க வேண்டும். एक है हम लोग है चमत्कार के रूप में रखना है। இரண்டாவது அடையாளமாக இருக்க வேண்டும். दूसरा है चिन्ह के रूप में रखना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்தா அவங்க யாரையாவது வந்தா அவங்க ஜெபம் பண்ணி அனுப்புனா அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும். உங்ககிட்ட இருந்து कोई भी व्यक्ति हमारे पास आए तो उसके लिए जो प्रार्थना करे वो चंगा होना। உங்க தெருவுல வந்து ஒருத்தர் கேட்கிறாங்க உங்க பேர் என்னன்னு கேட்டபோது அவங்க சொல்லணும் அதுவும் அந்த வீடு அது அடையாளமா இருக்குது பாருங்க அவங்க எப்பவுமே ஜெபம் பண்றவங்க அவங்க வந்து அண்ணாலே போல எப்பவும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்க எஸ்தர் போல ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்க தானியேல் போல ஜெபம் பண்ணி கொண்டு அடையாளத்தை காட்டணும். देखिए आप एक चिन्ह के रूप में टकरना है। कोई भी व्यक्ति आपसे पूछेंगे तो आप लोग बोलना हन्ना का समा एस्तर का समा प्रार्थना करते रहती है ऐसे लोग आपके बारे में गवाही देना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இது வரைக்கும்? क्या आपके बारे में कोई इसी प्रकार गवाही दिए हैं? हाँ? இந்த வசனத்தின்படி ये वचन के अनुसार ஏன்னா நீங்க ஜெபம் பண்றதே இல்லை. कारण क्या आप प्रार्थना करते ही नहीं, பைபிள் வாசிக்கிறதே இல்லை. वचन को हरदम पढ़ते रहते ही नहीं, எப்படி அடையாளமா இருப்பீங்க? तब कैसे आप चिन्ह टकरेंगे? बोलिए முடியுமா? होगा। ஆனா பேர் மட்டும் இயேசு பிள்ளை அப்படின்னு வச்சுக்கிறீங்க. लेकिन नाम है वो परमेश्वर का बच्चा ऐसे हम लोग बोलते हैं। நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டில் இந்த ஜட்ஜி வீடுன்னு எழுதியிருப்பாங்க. சில வீடு பார்த்தீங்கன்னா பிரதமர் மந்திரி வீடுன்னு எழுதியிருப்பாங்க. சில இடத்துல போனீங்கன்னா நீங்கள் பார்த்து எம்எல்ஏ வீடுன்னு எழுதியிருப்பாங்க. சில இடத்துல போனால் கவுன்சிலிங் வீடுன்னு எழுதியிருப்பாங்க. कोई कोई एक घर में जाए तो मान लीजिए किसी के घर में बाहर नाम लिखा हो रहे है, कोई जज है का घर है, वो पीएम का घर है और है कोई है काउंसलर है, एक मुखिया का घर है, ऐसे सब लिखा हुआ रहता। அந்த தெருவில் யாராவது கேட்டாங்கன்னா கவுன்சிலர் வீடு எழுதுனா டக்குன்னு சொல்லுவாங்க. तो उसी गली में पूछेंगे कि मुखिया का घर कहाँ, बोलेंगे वही है, கரெக்டாக அடையாளம் காட்டுவாங்க. तुरंत ही वो लोग बताएंगे। ஆனால் நம்மள யாராவது காட்டுவாங்களா? या कोई हमें ऐसे बताता है? அல்லேலூயா. हालेलुया। பிலிப்புக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. फिलिप के लिए 4 है, நடி பெண் பிள்ளைகள். फिलिप के लिए 4 लड़की थी அவர் பிலிப் வந்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறார். और फिलिप को 4 लड़की थी। फिलिपुस है वो है सुसमाचार का प्रचारक है। ஆனா அந்த 4 பெண்கள் தீர்க்கதரிசியா இருந்தாங்க. वो जो देखिए उनका 4 बेटियां है वो भविष्यवाणी करने वाली थी। அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பு குறித்து தான் வாசித்தோம். பிலிப்பு 1:21 தான் அதை குறித்து பவுல் சொன்னார் கிறிஸ்துவின் ஜீவன் சாவின் காதாயம். हम लोग जो पढ़े फिलिपियों का जो पत्री है उसी में से हम लोग पढ़े। அந்த நாட்டில் தான் இந்த பிலிப்பு இருந்தார். उसी देश में ही वो फिलिपुस थे। ஆனா அவங்களுக்கு 4 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். उनका है 4 लड़कियां है ஆனா 4 பேர் தீர்க்கதரிசி. और 4 लड़कियां थी, चारों है भविष्यवाणी करने वाली थी। யோபுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. और अय्यूब को 3 लड़कियां थी। அது உலகத்திலே சிறந்த அழகுள்ளதா காணப்பட்டாங்க. உலகத்திலே और पूरा दुनिया में सबसे बड़ा सुंदर थी। அதிக அழகுள்ள ஸ்திரீ அழகுள்ள பிள்ளைகளா பிறந்தாங்க யோபு. अच्छा है वो ज्यादा बड़ा सुंदर जो स्त्री के रूप में उनके बेटियां हो गई। நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? हम लोग कैसा है, हमारे बच्चे लोग कैसा है? ஆண்டவர் ரட்சித்தது உண்மையா இருந்தால் நீங்க அடையாளமாக அற்புதம் காணப்படும். यदि प्रभु यीशु मसीह आपको उद्धार किए है तो
आप एक अद्भुत और एक चिन्ह के रूप में ठहरना है। ஏன் அப்படின்னா நீங்கள் அற்புதங்களாக அடையாளமாக இருந்தாதான் இந்த தேசம் ரட்சிக்கப்படும். कारण क्या है? यदि आप एक अद्भुत और एक चिन्ह के रूप में ठहरेंगे तो तब भी इस दुनिया उद्धार पाएगा। நாகமான ஒரு மனுஷன் இருந்தான். நாகமான அவன் அவன் வந்து யாரா இருந்தா தளபதியா காணப்பட்டான். वो है नामा नाम करके एक व्यक्ति था, वो है एक सेनापति था। ஆனால் அவன் ஒரு சின்ன பொண்ணு போய் சொல்லுகிறது, எங்க தேசத்துல எலிசா என்று ஒருவர் இருக்கிறார், நீ அவர்கிட்ட போனா அவங்க குஷ்டரோகம் போயிடுன்னு சொல்றாரு. वो एक छोटा लड़की है, उसके घर में थी। वो बोले कि यदि आप हमारे देश में जाए तो आपका शरीर का सारे जो कोढ़ के बीमारी है खत्म हो जाए। நாகமான் எல்லா பணத்தையும் பொருளும் கொண்டு வந்து எலிசா பாதத்துல வைத்தான். वो है सारे अपना सारे पैसा को सब कुछ लेकर के नामा ने एलिसा का पाँव में रखा। ஆனால் எலிசா ஒரு பைசா கூட வாங்கல. लेकिन एलिसा एक पैसा भी लिया नहीं। நீ போய் 7 முறை யோர்தான் நதியிலே முழுகு அப்படின்னு சொன்னாரு. वो यरदन नदी में जाकर 7 बार डुबकी मारो। அல்லேலூயா. Hallelujah. அவன் 7 முறை முழுகின பிறகு அவன் சிறுபிள்ளை குழந்தை ஒரு சரீரமாக மாறிவிட்டான். वो 7 बार जब डुबकी मारा, उसका शरीर है छोटा बच्चा का शरीर के समान बन गया। அவன் சொல்லுகிறான், உலகத்திலே இப்படி ஒரு கடவுளே, எல்லா கடவுளை காட்டு எந்த கடவுளும் இல்லை, இயேசு ஒருவர் தான் கடவுள்னு சொல்லிவிட்டு போனான். वो बोल रहे हैं कि इस दुनिया में सच्चा परमेश्वर यीशु मसीह से बोल करके जा रहे हैं। அப்படியே ராஜாக்கள் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். हम लोग राजाओं के किताब में इस बात को हम लोग पढ़ते हैं। அல்லேலூயா. Hallelujah. அவன் இஸ்ரவேல் தேசத்தில் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய நாட்டுல அவன் ஆலயத்தை கட்டி நிறைவேற்றினான். वो है इस्राएल देश से मिट्टी लेकर अपना देश में जाकर के वहां पर है वो परमेश्वर के लिए एक भवन बना। இயேசுவே நல்லவர் என்று அவன் அந்த அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். वहां पर वो है यीशु मसीह सच्चा परमेश्वर बोल करके वहां पर एक भवन को बनाया। அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அற்புதங்கள் அடையாளமா तो இருக்கணும். हम लोग कैसा होना चाहिए? चिन्ह और अद्भुत के रूप में रखना चाहिए। எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீங்க? ऐसे आप लोग में से कितने लोग रखने के लिए चाहते हैं? அவங்களாம் முழங்கால் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. ये सभी लोग हैं गुडराव में आएंगे हम लोग प्रार्थना।